சொல்றது. நான் ஆக்சுவலா ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் மாதிரி கொண்டு போலான்னு பார்த்தேன். லைக் விச்சுக்கிட்ட என்ன பிடிக்கும், ஓ! எதனால உங்களை பிடிக்கும் அந்த மாதிரி நினைச்சாலும் யாருமே பேச மாட்டாங்க. இல்ல, ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, இன்னைக்கு எபிசோட்ல எதுவுமே நடக்கலல்ல. ஏதாவது நடந்தா தானே எல்லாரும் பேச முடியும். எதுவுமே நடக்கலையே. இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது நடந்தா தானே பேச முடியும். அதனால யாரும் பேசாம சைலண்டா இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. பட் இப்ப இது நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. ஏதாவது பேசுறதுக்கு அப்படின்னு. அப்ப பேசுறதுக்கு டாபிக் இருக்கும். இன்னைக்கு டாபிக் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி. ஆஹ் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னீங்களா? லைக் சவுண்ட் ஏதோ கேட்டுச்சு. யார் யார் இருக்கீங்க ஸ்பேஸ்ல? யார் யார் இருக்கும்? ஆமா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. 3 பேர் தான் தெரியுறீங்க ஸ்பேஸ்ல. ஸ்பேஸ்ல நிறைய பேர் இருக்கோம். அபிஷேக் ராஜாவா அவங்க இருக்காங்க. எக்ஸ் ஃபாலோவர் நட்டேஷ், எப்படி செவன் பாக்குறது? கார்த்திக். இல்ல, உங்களுக்கு அந்த விண்டோ ஓபன் ஆனாலே தெரியுமே யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸப்ட் அதர் லிசனர்ஸ், அனானிமஸா வரவங்களை தவிர எல்லாரையும் பார்க்கலாம். 3 பேர் ஷிவானி, தான் எனக்கு தெரியுறாங்க. ஏகே மதன். சுப்பிரமணி, ஐயா அந்த ஐரா என்டர்டைன்மெண்ட், நானு, இப்ப நிதின் பிஎஸ். இப்ப ஓகே. இல்ல மேபி நீங்க வெளியே போய் சம்டைம்ஸ் பக்கா இருக்கும்ல, வெளியே போயிட்டு உள்ள வந்தீங்கன்னா நீங்க எல்லாரையும் பார்க்கலாம். ம் எத்தனை தடவை போயிட்டு வருது. சரி, வரேன், போயிட்டு. இல்லைங்க, இது கொஞ்சம் அப்பப்ப அப்படிதான். ஸ்பேஸ் அப்படிதான் இருக்கும், கண்டுக்காதீங்க. இது என்னங்க, பாதி பேர் என்ஆர்ஐயாவே இருக்கீங்க. உங்களெல்லாம் ஓட்டு போட முடியுமா? ஏ, விபிஎன்ல வந்து போடலாமே, எல்லார்கிட்டயும் அந்த இது இருக்கும்ல. குரூப்ல என்ன அவ்வளோ மெம்பர் இருக்கோம், இங்க இவ்வளவுதான். ஜாயின் லைவ் பார்ப்பாங்க நிறைய பேர். ஆக்சுவலா நானும் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். அதான் சைலண்ட் மோட்ல இருந்தேன். சரி, யாருமே பேசலையே, நம்மளாவது பேசுவோம். பிளஸ் சி, எப்போ நமக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்க்கு ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் வந்து யூஸ்வலா பேச முடியும். இப்ப அண்ட் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப எதுவுமே மொக்கையா நடக்கல. போச்சு. ஹாய் ஹாய். மரண மொக்க இன்னைக்கு. இது அதனால பேசுறதுக்கே எதுவுமே இல்லை. ஒண்ணு நெகட்டிவா நடக்கணும், இல்ல பாசிட்டிவா நடக்கணும். ரெண்டுமே இல்லை. அப்படியே பிளண்டா போச்சு. இதோட பிளண்டா ஒரு ஷோவை கொண்டு போக முடியாது. அப்படி பண்ணிட்டாங்க இந்த வீக்கெண்ட் எபிசோட. மோரோவர் பட் யார் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து இதெல்லாம் வந்துச்சு, லைக் கிளாப்ஸ் மாசிவா இருந்துச்சு விசித்ராக்கு. கிளாப்ஸ்? அஃப்கோர்ஸ் கிளாப்ஸ் மட்டும் லைக் அது இருந்துச்சு. ஒண்ணுதான் பாசிட்டிவா இருந்துச்சு. லைக் வேற வே யாருக்குமே எந்த பாசிட்டிவும் இல்ல. பட் யாருக்கும் கொஞ்சம் எந்த அனாவா இருந்துச்சு. தினேஷ்க்கு ஓவர் இது இருந்துச்சு, ஹைப். எல்லாருமே தினேஷ் தினேஷ் இருந்தாங்க. ஓரா அது அது அவர் வேலை செஞ்சுட்டே இருப்பாருங்க. அவர் இதே அவர் ஆமா. எல்லாரும் மத்தவங்களுக்கு கண்டென்ட் சொல்றாங்கல்ல. தினேஷ் அந்த வேலை பாக்குறதே கண்டென்ட்டுக்காக தான், கேமரா முன்னாடி இல்ல, வரணும் எனக்கு என்னன்னா எத்தனை பேர் அந்த வேலை பண்றாங்க. இது எதுக்கு வந்து இந்த ஷோல அவன் என்ன பணம் வாங்குறதுக்கு என்ன உட்காந்து பாத்திரம் கழுவுறதுக்கா? லூஸ் மாதிரி அதை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அத ஒரு விஷயம்னு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. அவன் என்ன சீரியஸா புரியல. வேலை சி ஹி இஸ் டூயிங் தட் ஒர்க். அந்த ஒர்க் அவ பண்றதே வந்து ஒரே ஒரு ரீசன்காக. அது சொன்னா வந்து பர்சனல் விஷயத்த பேசுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அதை யாரும் சொல்லாம சரி ஓகே ஏதோ வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவுதான். ஹி இஸ் டூயிங் பட் இட். நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செமையா இருந்துச்சு. எல்லாருமே மூஞ்சில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் அந்த லைக் இந்த பூமர் கேங் வந்து செம அனாயிங்கா இருந்துச்சு அவங்க ஃபேஸே. அது கொஞ்சம் ஆமா. ஹாப்பியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அனாயிங்கா எல்லாரும் இருந்தாலும். வீக் ஃபுல்லா எல்லாரும் விசித்ரா தான் போவாங்கன்னு பேசிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் செம பல்ப் ஆச்சு. அந்த பல்பு வேற ஆமா, எப்படிதான் இன்னைக்கு பேசும்போது கூட பாருங்க. அவங்க ஏன்னா அவர் கொஸ்டினை யார் போவாங்கன்னு கேட்கல, யார் சேவ் ஆவாங்கன்னு கேட்ட உடனே எல்லாரும் விக்ரம் விக்ரம் விக்ரம். டே எனக்கு நேரம். அதுவே இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அந்த அர்ச்சனா எல்லாம் என்னென்ன பேசியிருப்பா விக்ரம. இல்ல, சீரியஸ். எனக்கு என்னன்னா இத்தனை லைக் 85 டேஸா எஃபர்ட் போட்டுக்கிற விசித்ரா மேம் இருக்கு தேவையில்லை. பட் எஃபர்ட் போடாத விக்ரம் வந்து இன்னி எஃபர்ட் போடுறதாமா. ஆமா, இத்தனை என்ன அதனால அவனுக்கு ஒரு புரியுது? ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமா, அவன் எஃபர்ட் போடணுமா? அப்ப எஃபர்ட் போட்டா அதெல்லாம் உனக்கு என்ன 30-40 டேஸ்ல சொல்லணும். 85th டேல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு இவங்க யாரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க? அவன் முக்கி முக்கி விளையாடுவான். ஆக்சுவலி எனக்கும் அதே ஃபீலிங் தான். நீங்க யாரு சார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு? ஆடியன்ஸ் நாங்க இருக்கோம். யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஹ் கொடுக்கணும் கொடுக்க இல்ல, கூடாதுன்னு நீங்களே உண்மையா அவன் எடுத்துக்கிறீங்க. மாயா கூட இருந்தப்ப கூட வந்து அந்த விக்ரம் வந்து எனக்கு பிடிச்சது. ஓகே, அட்லீஸ்ட் அவன் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டா இருக்கான். அவங்க என்னதான் புலி அந்த பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஷிப்காக like, ட்ரூவா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி அதுவுமே இருந்துச்சு. இல்ல. இப்போ அதையும் தூக்கி போட்டுட்டு போய் அதுவும் எனக்கு என்னன்னா, ஓகே அவங்க பின்னாடி பேசினாங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
பட் கொஞ்சமாச்சும் சென்ஸ் வேணும்ல. போய் போய் இவங்களோட சேர்ந்துட்டு இருக்கான். இவங்க தான் சொல்லப் போனா ரொம்ப இன்சல்ட் பண்ணது. அர்ச்சனாலாம் வந்துட்டு யாரு விக்ரம் என் கூட ஓட்ட ஜாயின் பண்றீங்க அப்படியெல்லாம் கேட்டவ. லைக் ஓப்பனா கேமரா முன்னாடி கிண்டல் அடிச்சவ. சீரியஸா ஆக்சுவலி என்ன சொன்னாலும் சரி, அவன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்க இது இல்ல அப்படின்லாம் வந்து அப்படி பின்னாடி பேசிட்டாங்க, கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு விக்ரம் என்ன ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் விக்ரம் சைட்ல இருந்தோ ஒரு விக்ரம் எடுத்து வச்சிருந்தா கூட 85th டே வரைக்கும் சரவண விக்ரம் வர்றதுக்கு ஒரே ஒரு ரீசன், அவன் வந்து மாயா கேங்ல இருந்ததுனால தான். நாமினேஷனை தள்ளி தள்ளி போனதுனால மட்டும்தான் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிச்சு. நீ அந்த கேங்ல இல்லாம நீ தனியா இருந்திருந்தா உன்னை ஃபர்ஸ்டே நாமினேட் பண்ணி ஃபர்ஸ்டே வெளியே தூக்கி இருப்பாங்க. இல்ல இது வந்து ஒரு ஃபூலிஷ் பிளே அவனது. ஆக்சுவலா அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும் போது கூட he should have stayed with மாயா. அப்படி அதான் இருந்திருந்தானா யார் என்ன maybe he would have. சொல்லியிருந்தாலும் சரி, நான் 85th டே வரைக்கும் வர he has travel this long அப்படின்னா அது அவங்களால தான். ஸோ அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நான் கை கொடுத்து தான் வந்தாங்க. அந்த மாதிரி சில நாமினேஷன்ஸ் எல்லாம் வெளியே அது எஸ்கேப் ஆனதே அதனால தானே. இந்த அட்வைஸ் விச்சு மேம் சொன்னாங்க. மணிக்கு ரவீனா பண்ணும்போது இத்தனை நாளுக்கு அப்புறம் மாத்தக்கூடாதுரா, அப்புறம் ஷோக்குன்னு மாத்தின மாதிரி ஆயிடும், நீங்க எப்ப போல சாதாரண ஆமா எக்ஸாக்ட்லி இருப்பாங்க. அத வந்து ஆமா. he failed to ஸோ do it. அதுதான் வந்து 80th பேக் டேட் ஃபயர். மேல நம்ம மாத்தக்கூடாது. அப்படியேதான் நம்ம இல்ல எப்படி ஒரு ஐம் டெல்லிங் இஸ் இவன் போய் இல்லைன்னா வந்து மாயாட்டே டைரக்டா கேட்டு இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் should have tried to solve it. அதை விட்டுட்டு போய் மணியோட கொஞ்சம் இருக்கலே தண்டமான ஒருத்தனா மணி தான். லைக் இப்ப கூட நான் லைவ் பாத்துட்டு வரேன். லைக் ஷோ எண்ட் ஆனதுக்கு அப்புறம் லைவ் ஆமா, டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு. ஹி ஸ்டில் கண்ட்ரோலிங் ரவீனா. ரவீனா என்னமோ சொல்ல வந்துட்டு சீரியஸ்லி இருக்கா. இவர் வந்து அவன் இல்ல இல்ல பேசவே நீ விட வந்து அப்படி மாட்டேங்கிறான் ஆக்சுவலா. செம்ம அநாயகா இருக்கு அவன் ரமீனாவை சொல்றது. நீ வந்து எதுக்கு மாயாட்ட போய் கேட்ட, எனக்கு இது தெரியறதுக்கு 13 வாரம் ஆச்சு, நீ எதுக்கு சொல்ற? அவ சொல்லுவாடா, நீ எதுக்கு உள்ள உட்காந்து அவளை கைட் பண்ணிட்டு இருக்க? இதுதானே அவங்க வீட்ல இதனால இருந்து வந்து சொல்றாங்க. டோட்டலி அவளோட ஒப்பீனியனே எடுத்து வைக்க விட மாட்டேங்கிறான். அப்படி பயங்கர கண்ட்ரோல். அது என்னன்னா அவளுக்கு கூட அது புரிய மாட்டேங்குது. இவன் வந்து இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றான். அதாவது நீ லவ் பண்ற அதெல்லாம் ஓகே, பட் ஒரு கேம்னு வரும்போது ஒரு 100 கேமரா இருக்கு, நீ அதுக்காக வச்சு யூ ஷுட் லெட் ஹர் டாக். இல்ல நீ பாட்டுக்கு அவளுக்கும் பேசிட்டு இருந்தேன்னா அப்ப அவ எப்ப ஃபேமஸ் ஆகுறது? லைக் வாட் வில் ஷீ டெல்? 24 ஹவர்ஸ் நீயே ஒப்பீனியன் கொடுத்துட்டு இருந்தா when will she give ஒப்பீனியன் மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாம் விசித்ரா பத்தி பேசுறது நிறுத்திட்டாங்க இன்னைக்கு லைவ்ல. தேர் ஆல் கேட் ஓகே, இனி இந்த அம்மாவை பத்தி பேசினா நம்மளே ப்ரோமோட் பண்ற மாதிரி ஆயிரும்னு நோபடி இஸ் டாக்கிங். எப்படி பேசுவாங்க? இன்னைக்கு தினேஷ் பேசும்போது இன்னைக்கு எப்படி விசித்ரா வெளில போறாங்க, நான் பேசிதான் வெளில போனாங்கன்னு சொல்லலாங்கிற ஒரு நினைப்புல கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு நெக்ஸ்ட் ஆமா. லெவல். இல்ல எனக்கு ஆக்சுவலா அவன் சில விஷயம் பேசிக்கும் போது நான் ஓகே ஏதோ இன்னைக்காச்சும் நல்லா பேசுறானேன்னு இருந்துச்சு. கடைசியில எண்ட் கார்டுல மறுபடியும் விசித்ராவை எதுக்கோ இழுத்தானா, இவன் ஒருத்தன்டா சுத்தி 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 கடைசியில இங்கேயே தான் வந்து முடிக்கிறான். வேற பேரே தெரியாதுங்கிற மாதிரி பண்ணும்போது இதுல வேற நான் பேகேஜஸ் கேரி பண்றது இல்லையா? ஐயோ, என் பேகேஜஸோட மொத்த உருவமே நீ மட்டும்தான், வேற யாரும் இல்ல. So, செம்ம இரிட்டேட் ஆகுதானா அவன் ஃபேஸ் பார்த்தா. அவன் கூட பரவாயில்ல. இந்த ட்விட்டர்ல ஒருத்தர் இருக்கான் பேட் பாஸ் என்னமோ, அவன் ப்ரொஃபைல பார்த்தாலே இல்ல எனக்கு இல்ல, he எரிச்சலா is வருது. having யூடியூப் சேனல் ஆல்சோ. அவங்க தினேஷோட அதெல்லாம் பிஆர் பா, போறதே இல்ல அது எனக்கு தினேஷோட வேஸ்ட். பிஆர், அதனால அவர் அப்படிதான் பேசுவாரு. அது இல்ல இக்னோர். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு அவன் ஆக்சுவலா பாசிட்டிவா என்னமோ போட்டிருந்தான் அந்த பேட் பாஸ். பட் நான் போய் அவன் ப்ரொஃபைல பார்த்துனே திட்டி கமெண்ட் போட்டேன். அதுக்கப்புறம் தான் படிச்சு பார்த்தா பாசிட்டிவா இருந்துச்சு. நான் அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டேன், நீ கேவலமா போட்டு நீ நல்லதா போட்டா கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதுடா இப்போ, உன் வீடியோவை மியூட்லயே வச்சிருக்கேன்லாம் போய் கமெண்ட் பண்ணிட்டு இல்ல, இருந்தேன். செம்ம தெரிஞ்சிருச்சுல இதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணாலும் வேஸ்ட் அப்படின்னு. சோ இப்ப இப்ப புதுசா அவர் இந்த பக்கம் வர்றத அவரை சுத்தி உள்ளவங்களாலே அக்செப்ட் பண்ண முடியல. பட் யாரும் எனக்கு வந்து ஆக்சுவலா விசித்ரா வந்து டைட்டில் வின் பண்ணினாலும் ஓகே. பிகாஸ் நார்மலா டைட்டில் வின் பண்றவன் எவனும் ஒன்னும் புடுங்குறது இல்ல. வெளில வந்துட்டு எல்லாம் டம்மி ஆயிடுறாங்க. செகண்ட் வாங்குறவன் எல்லாம் கூட கெத்தா சுத்திட்டு இருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு டம்மியா கப்பு மட்டும் தான் வாங்கிட்டு போய் வீட்டுல டீ குடிக்க வேண்டியதுதான். மத்தபடி ஒன்னும் பண்ண முடியாது அதை வச்சுட்டு. ஆமா. இந்த அர்ச்சனா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. எங்க நம்ம ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கூட போடக்கூடாது, உடனே கமெண்ட்ஸ்ல வந்து ஐயோ, பேசவே விட மாட்டாங்க உங்களை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு இல்ல நான் வார்த்தை வந்து கூட பேச ஆக்சுவலா முடியாது. அதுல வந்து நான் கிளவரா இருந்துக்கிறது. அவன் வந்து பேசினா நான் அதை விட இறங்குறங்காட்டியே விட்டுட்டு போயிடுறாங்க. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு என் கமெண்ட்ஸ் பாசிட்டிவா வச்சிருக்கேன். நம்ம மோஸ்டா ரிப்ளை பண்றது இல்ல. கொஞ்சம் அனாய் ஆகுது அவங்க ரொம்ப கேவலமா போறது. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு இந்த அர்ச்சனா ஃபேன்ஸ் பண்றது. யார பத்தியும் நல்லதா பேசக்கூடாது, நம்ம பேசிட்டா அர்ச்சனாவை பத்தி மட்டும் தான் பேசணும் நம்ம. பட் ரொம்ப டாக்ஸிக், எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் அந்த குரூப். அப்பா, எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க ஒரு போஸ்ட் போட்டா எங்கிருந்து வரானுங்க இவனுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு
அர்ச்சனாவுக்கு ஒரு நீங்க ஒரு சென்சஸ் வச்சீங்கன்னா உடனே 100 பேத்துல பார்த்தா 99 பீப்புள் வந்து அர்ச்சனா 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 எங்கிருந்து வராங்க இவங்க இத்தனை பேர் எங்க உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்பா பேசவே விட மாட்டாங்க உங்களுக்கு. நீங்க எல்லாம் பேசினாதானே வந்து நீங்க மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். உங்க வாயவே மொத்தமா அடைச்சிருவாங்க. செம்ம காண்டாவது. இதுல கமல்ஹாசனை எல்லாம் இவங்க கிண்டடிக்கிறாங்க. நீங்க எல்லாம் விசித்ராவை திட்டுறதுக்கே உங்களுக்கு அருகதை கிடையாது. இதுல எங்கடா கமல்ஹாசனை போய் இவங்க இன்னைக்கு அந்த பேட் பாஸ் போட்டிருக்கான். ஃபைனலி எல்லாருமே அவுட். இன்னும் மாயா, பூர்ணிமா, கமல் மட்டும்தான் பாக்கி. கமலை எப்படிடா நீங்க எலிமினேட் பண்ணுவீங்க? லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்கடா ட்விட்டர்ல. ஐயோ. ஒன் விக்கெட் டவுன், இன்னும் 3 more to go போட்டு மாயா, பூர்ணிமா, கமல்ஹாசன். ஏன்டா யாரா நீங்களா விக்கெட் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. பிகாஸ் அவங்க ஆள் மனசுக்குள்ள யாரோ புகுந்து சொல்லிட்டாங்க, நீங்க தான் வந்து ரூல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு ஸ்பேஸ் வரணுங்கிற எண்ணமே விட்டு போயிடுச்சு. லிட்ரலி ஒரே ஒரு நல்ல பாயிண்ட் சொல்ல வந்தா கூட பேசவே விடாத மாதிரி வந்து எல்லாரும் வந்து நம்மள வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு இடத்துல இப்போ இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஸ்பேஸ்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து பேசுங்க அப்படின்னா பேசாம சைலண்டா இருக்கிறதுக்கு ரீசன் நம்மள மொத்தமாவே பேச விடாத மாதிரி எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல இல்ல பண்ணிருந்தாங்க. இது ஆக்சுவலா அர்ச்சனா ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, அர்ச்சனாவுமே இதான் பண்றாங்க. வீட்டுக்குள்ள யாராச்சும் ஒண்ணு பேசிட்டாங்கன்னா உடனே அது வந்து ஒரு 1 ஹவருக்கு அதை போட்டு இழுத்து, இது எதுக்கு இப்ப கூட வந்து அங்க எல்லாருமே அவதான் கம்மியா ஒர்க் பண்ணாங்கறாங்க. எல்லாம் பிரேக் விட்டுனே நான் உனக்கு எத்தனை தடவை உப்புமா பண்ணி கொடுத்தேன். உப்புமா எல்லாரும் தாண்டா கிளறுவாங்க. உப்புமா கிளறுனது என்னமோ பிரியாணி பண்ணி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க நின்னுட்டு. 8 தக்காளி வெட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆமா. ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் நான் இதை பண்ணேன் அதுதானே வந்து சொல்றாங்க. 8 தக்காளி வெட்டினா கூட நான் 8 தக்காளி வெட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை சொல்லி முடிச்சு வெளியே வந்த உடனே நான் எத்தனை தடவை உப்புமா பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. பட் ஷீஸ் லைக் தட். அப்படிதான் அதை வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல இது என்னன்னா இதெல்லாம் மக்களுக்கு சீப்பா தெரியலையாங்கிறதான். இன்னைக்கு ஒருத்தி வந்து உப்புமா பண்ணதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு போந்திருந்தா, அது கூட நான் ஏத்துப்பேன். இந்த விசித்ரா ஃபேமிலி வந்தப்போ இந்த லீவிங், இவ போய் கேமரா முன்னாடி ஆடுறதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா பலார்னு அப்பி இருப்பேன் அங்கேயே போய். பைத்தியக்காரியாட்டம் எல்லாரும் ஒட்டுக்காடிட்டு இருக்காங்க. இவ ஒருத்தி மட்டும் தனியா கேமரா போக்கஸ்ல நின்னுக்கிட்டு, அப்பா எங்க இருந்து இப்படி ஒரு கேரக்டர் பிடிச்சாங்கன்னே தெரியல. செம டாக்ஸிக் பர்சன். யார் நானா ஒன்று சொல்லுவேன், யார் வின் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன். அர்ச்சனா வின் பண்றதை என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் வந்து இந்த போஸ்ட் போட்டிருந்தாங்களே, விசித்ரா மேமோட ஸ்டேஜ்ல யாரு நின்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. நான்லாம் வந்து அர்ச்சனாக்கு ஓட் பண்ணலப்பா. மாயா கூட ஓகே. அர்ச்சனா வந்து மரண டாக்ஸிக் ஆக்சுவலா. இல்ல உண்மையாலுமே வந்துட்டு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புள்ளி கேங்கிறாங்க. அவங்க ஒரு வாரம் தான் அர்ச்சனாவை டார்ச்சர் பண்ணாங்க. அப்பவும் அர்ச்சனாக்கு விசித்ரா சப்போர்ட்டா இருந்தாங்க. இந்த தினேஷ் வந்து ஆல்மோஸ்ட் 2-3 வீக்ஸா விசித்ராவை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு புள்ளியா தெரியல. அது தனியால அந்த லேடிய வந்து எனக்கெல்லாம் இது என்னடா இதுவும் புல்லிங் தானே. அவங்களுக்கு வந்தாதான் அது ரத்தம், மத்தவங்களுக்கு எல்லாம் வந்தா வந்து என்னன்னே தெரியல. தெரியல. அண்ட் எனக்கு இன்னும் கூட புரியல எதுக்கு பிரதீப் ஃபேன்ஸ் எல்லாம் அர்ச்சனான்னு சொல்றாங்க அப்படின்னு. அந்த ஒரு நிக்சனோட அந்த ஒரு எபிசோடுக்காகவா என்ன இதுன்னு தெரில. அதில் வேற விசித்ரா வந்து அப்போ போயிட்டு சொன்னாங்கல்ல இந்த மாதிரி வந்து அர்ச்சனா நீ 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 கொஞ்சம் பொறுமையா போன்னு சொன்னாங்கல்ல. அதுதான் வந்து பிரதீப் ஃபேன்ஸ் வந்து நீ எப்படி வந்து நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணி அர்ச்சனாவை கம்மியாரு நீ பொறுமையாருன்னு சொல்லிட்ட அப்படின்னு. இதெல்லாமா ரீசன்? என்னடா இவங்களுக்குலாம். இல்ல லிட்டரலா அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து எல்லாத்தையுமே குத்த சொல்றாங்க. விசித்ரான்னு இல்ல, எனி கண்டஸ்டன்ஸ் எந்திரிச்சுன்னா கூட இவங்களுக்கு குத்தமா தெரியுது இப்போ. அது இல்லாம இந்த அர்ச்சனா ஃபேன்ஸும் தினேஷ் ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு லிட்டரலா வந்து பாத்திரம் பாருங்கடா, எத்தனை பேர் சொன்னீங்க அர்ச்சனா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. ஆமா, அவதானே சாப்பிடுறா, பாத்திரத்தை கழுவாம பின்ன அவளுக்கு 4 பேர் வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாம் இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியுது அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்கு பாத்திரங்களை வருது, சமைக்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாது. பாட்டு பாடுவாங்க. என்ன நீங்க முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க. அவங்களே பிலீவ் ஐயோ பண்ணிக்கிறாங்க அந்த சாங் அதெல்லாம் வந்து நல்லா செம்ம இருக்கு காண்டாது. அப்படின்னு. இன்னைக்கு இங்க வேற இந்த பாருங்க. பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு வேற சொன்னா கமல் முன்னாடி. கமலுக்கே எரிச்சல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி கருமு இவ ஆமா. வந்து அவங்க வந்து அவங்க செய்யற மிக முக்கியமான வேலை பாட்டு பாடுறாங்க. நீங்க அத மறந்துட்டீங்க. எல்லா சாங்கும் ஒரே டோன்லயே பாடுறாங்க. ஒரு சில சாங்ஸ் அந்த டோனுக்கு ஓகே. நீங்க நீங்க டோனுன்னு சொல்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது டைலாக் பேசுற மாதிரி என்னத்தையோ கத்திக்கிட்டு இருக்கு. சோ எனக்கெல்லாம் வந்து ச்சே, இதுக்கு நானே சிங்கர் ஆயிருவேன். இவ இவ பாடுறதையெல்லாம் நான் கேட்கறதுக்கு. இது என்னன்னா அவ காசு வாங்கிட்டு பாடுறா. நான் ஃப்ரீயா நம்ம காசு குடுத்துட்டு இந்த கருமத்தை எல்லாம் பாக்கணுங்கிற மாதிரி இருக்கு. எவனோ ஒரு அர்ச்சனா ஃபேன் சொல்லியிருந்தான், யாராச்சும் கொஞ்சம் காசு கொடுத்து இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல சொல்லுங்கப்பா கமலோட ஸ்பீச்சை மட்டும் ஓட்டி விடுறதுக்கு. டேய், நாங்க உங்க அர்ச்சனா ஸ்பீச் எல்லாம் 24 மணி நேரம் கேட்டுக்கொண்டா உன்னால 10 நிமிஷம் கமல் ஸ்பீச்சை கேட்க முடியாதாங்கிற மாதிரி இருக்கு. எப்படி அதாவது அவங்க அம்மாவுக்கு கூட இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும் அர்ச்சனா பாடுறது. இவனுக்கு எப்படி அதெல்லாம் இனிமையா இருக்குன்னே எனக்கு புரியல. இல்ல இல்ல அந்த அது பேர் என்ன, கார்த்தி படத்துல வரும். அந்த அதை நானும் பார்த்தேன் அந்த ட்வீட்ட. அது ஆக்சுவலா மேட்ச் ஆச்சு. பட் எனக்கு அதுதான் டேய், அவங்க அம்மாவுக்கு கூட இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டா டென்ஷன் ஆகும்டா. நீங்க என்னடா இத போய் கைஸ் கைஸ் குயிலாட்டு இருக்குன்னா கமெண்ட் போட்டிருக்கீங்க. ஹலோ. ஆஹ் பேசுங்க ஒரு பேசுங்க. நிமிஷம் ஒரு நிமிஷம் இன்டரப்ட் பண்றதுக்கு. லைக் நம்ம வந்து நம்ம விச்சு பத்தி மட்டுமே பேசிட்டு போறல, அர்ச்சனா பத்தி இங்க வேண்டாம். லைக் அது வேற மாதிரி போயிடும். சோ விச்சு பத்தி மட்டும் அவங்களுக்கு உங்களுக்கு எதனால வந்து விச்சுவை பிடிக்கும், அவங்களோட கேம் பிளே அந்த மாதிரி இப்போதைக்கு இப்போ அதை மட்டும் பேசிட்டு போலாம். என்ன அவங்க எலகென்ட்டா இருக்காங்க, அது ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கெத்தா உட்காந்துட்டு ஆமா லைக் லைக் அதாவது இந்த இடம் சொல்லலாம் ஒரு பாசிட்டிவான நீலாம்பரி மாதிரி இருக்காங்க. சீரியஸ்லி ஆக்சுவலி எனக்கும் அதான். என்ன நடந்தாலும் அவங்க அந்த அந்த நீங்க பாசிட்டிவா சொன்னாலும் சரி, நான் இதே அந்த ஒரு கெத்து இருக்கு தெரியுமா, அது அவங்க எந்த இடத்துலயுமே விட்டே தரவே இல்லை. அப்படியே அதை மெயின்டைன் பண்றாங்க. எத்தனை பேர் வந்து தாக்குனாலும் சரி, நான் இப்படிதாங்க. நீங்க சொல்றீங்களா, அதுக்காகவும் என்னோட ஒப்பீனியன் மாத்திக்கல. ஸ்ட்ரெயிட்டா பட் அதுக்கு நான் தைரியம் வேணும். லைக் டு சிட் அங்க வந்து உட்காந்துட்டு எல்லாம் யங்ஸ்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம். லைக் அதாவது ஒரு சோஷியல் மீடியாவோட அவேர்னஸ் கூட வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமா இருக்கும் இவங்களோட. ஸோ அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கேமரா கான்சியஸாவும் இல்லாம, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு லைக் ஒரு அதாவது ஷீஸ் பீயிங் ரியல். அதாவது அவங்க இவங்களுக்கெல்லாம் கூட தெரியும். லைக் ப்ரீவியஸ் பிக் பாஸ் எல்லாம் வந்துட்டு ட்விட்டர்ல இப்படி வரும், இதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் ஷீ இஸ் நாட் கெட்டிங் காட் இன் எனிதிங். இப்ப தினேஷ் எல்லாம் வந்து டெய்லி ஒரு ஒரு சம்பவம் வருது அவன் விசித்ரா பத்தி பேசுறது. பட் விசித்ரா அது ஒண்ணுமே வருதில்ல. பட் ஐ ஒன்ட் சே ஷீ இஸ் வெரி நைஸ். அப்பப்போ விசித்ரா மேமும் கன்னிங்கா ஏதாவது பண்ணுவாங்க. பட் ஷீ இஸ் டூயிங் இட் இன் அ வெரி டீசென்ட் வே. ஆனா ஸ்மார்ட்டாத மாதிரி. இன்னொன்னு என்னன்னா, when the entire house is doing, she cannot stay silent. அவங்களே ஏதாவது ஒரு இடத்துல பண்ணிதான் ஆகணும். லைக் இப்போ எல்லாரும் ம் இந்த மாதிரி பண்ணும்போது யூ கேனாட் பி ஐடியல். ஐடியலா இருந்தா இப்போ சரவண விக்ரம சொல்ற மாதிரி தான். கமலே என்ன சொன்னார், நீங்க இப்படி இருக்க முடியாதுங்க, யூ ஷுட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஏன்னா வேற வழி கிடையாது. யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அதனால அவங்களும் அந்த மாதிரி பண்ணிதான் ஆகணும். இல்ல மேபி பட் அதான் சொல்றேன், அவங்களும் பண்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப விஷ்ணு எல்லாம் பண்ணா அது நெகட்டிவா வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. பிகாஸ் அவன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணது. பட் விசித்ரா வந்து அந்த அதை திருப்பி பண்றது கூட வி டோன்ட் ரியலி ஹேட் இட். அது வந்து பரவாயில்லையே கெத்தா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த டக்குன்னு கால் மேல கால் போட்டு உட்கார்றது, அந்த ஹேர் ஃபிளிப்பு. இன்னைக்கு விஷ்ணு லைவ்ல பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் அப்படியே சாஞ்சு கால் மேல கால் போட்டு ஒரு ஹேர் ஃபிளிப் பண்ணாங்க. சரிதான் போடாங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் செம கெத்தா இருந்துச்சு. ஸோ அதான், அதனால தான் எனக்கு அவங்கள பிடிக்கும். எனக்கு இங்க இருக்கிறவங்கள ஷீ இஸ் ஃபார் ஃபார் பெட்டர் அப்படின்னு தோணுது. என்னாச்சு எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஹலோ. அனுராதா பேச ரொம்ப மாட்டேங்கிறீங்க. நேரமாவே சைலண்டா தான் இருக்காங்க. ஹலோ. லைக் எனக்கு வந்து அவங்களோட போல்ட்னஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலா அவங்க நிதின் நிதின் அவங்க சொன்ன மாதிரி அவங்க லிட்டரலி நீலாம்பரி மாதிரி தான் இருக்காங்க. அது வந்து அவங்களோட அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க இருக்கிறதுலயே வந்து லைக் இவங்க எல்லாம் வந்துட்டு கரெக்டா கேம் பிளே பண்ற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு. இல்ல ஆக்சுவலா இவங்க கேமே விளையாடாத மாதிரி இருக்கு. இட்ஸ் லைக் ஷீஸ் கம். ஆக்சுவலி ஆக்சுவலி நான் யாருன்னு காமிக்கணும்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அவங்க.
அதுவும் இவங்க ஒரு எல்லாருமே பாயிண்ட். வந்துட்டு அந்த அந்த 50 lakhs பணத்துக்கு நோக்கி விளையாடுற மாதிரி இருக்கு. பட் ஷீஸ் லைக் அந்த பணமாச்சு இதாவது நான் நான் யாருன்னு காமிக்கிறேங்கிற மாதிரியே இருக்காங்க. லைக் அதாவது வீக்கெண்ட்ல வந்து யார பத்தி என்ன நெகட்டிவா சொன்னாலும் அதெல்லாம் கவலைப்படுறது இல்ல. போய் அவங்களோடய பேசிட்டு இப்ப அர்ச்சனாலாம் வந்து ஷீஸ் வெரி கிளியர். யாருக்கு ஓட்டு அதிகமா இருக்கோ ஓகே நம்ம தினேஷா ஓகே இவரோட குட் சைட்லயே இருந்துக்கலாம். ஓ விக்ரமா சரி இவனை போட்டு மட்டம் தட்டலாம். இவனுக்குலாம் யாரு நம்மளோட இவனுக்கு யாரு இது பண்ணிட போறாங்கிற மாதிரி இருக்கு. பட் ஷீஸ் லைக் எவன் என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் எனக்கு பிடிச்சவங்களோட நான் இருப்பேன். எலிமினேட் பண்றேன்னா பண்ணிட்டு போங்கடாங்கிற மாதிரி ஷீஸ் லைக் ஃபேன்ஸ்க்காகவும் இல்ல அவங்களுக்காக அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. யாருக்காகவும் கிடையாது. இல்ல நம்ம பேசுறது என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காவா இருக்கு. இங்க ஒரு 20 பேர் சும்மா உட்கார்ந்து கேட்டு இருக்காங்க. இது எல்லாம் நானாச்சும் டைம் பாஸுக்கு உட்கார்ந்து தொண பேசிட்டு இருக்கேன். எனக்கு கம்பெனி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த கூட இல்ல இருக்க 20 பேரு எதுக்காக? 20 பேருக்கும் வந்து உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க வாய்ஸ் கேட்டே இருக்கலாம் போல இருக்குது போல இருக்கு. அதனால அவங்க எல்லாம் சைலண்டா. இல்ல அதான் நினைக்கிறேன். நான் கூட பாத்துட்டே இருந்தேன். எவனாச்சும் கிளம்புறானா நம்ம பேசுறது போர் அடிக்குதுன்னு இவனுங்க சரி நம்ம கிளம்பலாம். யாரும் கிளம்பவும் மாட்டேங்கிறாங்க. இருந்து கேட்டே இருக்காங்க. நானு ஓ பரவாயில்லையே நம்ம கூட பேசினா 4 பேர் கேக்குறேன். ஓ, சொன்னி வாய் மூடல ஒருத்தன் கிளம்பிட்டான். யாருன்னு தெரியல. ஆமா, நீங்க சொன்னதை பார்த்தா ஐயோ இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வேற சொல்லிடுவாங்களா நமக்கு. என்னப்பா விசித்ராவுக்கு எத்தனை ஓட்டு போட்டிருப்பேன். எனக்கு இந்த ஒரு 17 பேர் ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டீங்கன்னா கூட நானே பிக் பாஸ்குள்ள போயிருவேன். ஒரு நிமிஷம். ஸ்வான் இப்ப வந்திருக்காங்க. அவங்க பேசுறாங்களான்னு கேட்கணும். ஸ்வான் பேசுறீங்களா? அப்படி ஒரு ஐடியே எனக்கு ஓகே. இல்ல பேசுறேன். நீங்க பேசுங்க, என்ன பேசுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம். ப்ரோ நீங்க கேக்குற அளவுக்கு நாங்க ஒன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பேசல. டாபிக் வேற விசித்ராவை பத்தி மட்டும்தான் பேசணும்ட்டாங்க. நான் அது அதுக்கு அது முன்னாடி அது பாசிட்டிவ் பத்தி மட்டும்தான் அது எங்க பேசணும் பெரியமாங்க. அப்படின்றாங்க. அவங்க எங்க பெரியம்மா. அது ஓ எது விசித்ரா மேடம் வந்து எங்க பெரியம்மா. உண்மையா சொல்றீங்களா இல்ல இல்ல சும்மா ஒரு சும்மா. இல்லங்க, இந்த ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க பெரியம்மாவை ஆயிட்டாங்கன்னு சொன்னேன். ஓகே ஓகே ஓ ஓகே ஓகே. அப்படி ஓகே ஓகே. ஓ இப்பதான் நான் உங்க ப்ரொஃபைல்குள்ள போய் ஓட்டு போட்டிருக்கேன். பரவாயில்லையே நிறைய விசித்ரா ஓட்டு வந்திருக்கே. சும்மா அப்பப்போ ஆக்சுவலா ட்விட்டர்லயே போடுறாங்க. பிடிச்சிருக்கிறது இந்த ஓட்டிங் ஃபேக்டர் தான் எனக்கு ரொம்ப நான் பிடிச்சிருக்கு. ஓட்டிங் ஃபேக்டரே ஆக்சுவலி ஜென்ரலா இந்த அன்அஃபிஷியலே போட மாட்டேங்க. பட் இந்த அன்அஃபிஷியலை வந்து வேற வழியே இல்லாம போட வைக்கிறாங்க. இல்லைன்னா ஏதோ அவங்க ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை எல்லாரும் கிரியேட் பண்றாங்களா. டேய் என்னடா உங்களுக்கு வேலை இதை இல்ல போட்டா. பட் ஆக்சுவலா நான் இது வரைக்கும் பாத்திருக்கேன். அந்த அன்அபிஷியல் வந்துட்டு இந்த லாஸ்ட் ஒரு இப்போ 15 வீக்ஸ்னா அந்த 13 வீக்ஸ் வரைக்கும் லைக் இந்த டிஃபரன்ஸ் காமிச்சிட்டே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு இப்போ அர்ச்சனாக்கும் விசித்ராக்கும் காமிக்கிற டிஃபரன்ஸ் இருக்கும். பட் லாஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஈக்குவலுக்கு போயிருது. பிகாஸ் லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு ஆரிக்கும் லைக் லாஸ்ட் பிஃபோர் சீசன்ல ஆரிக்கும் அந்த லைக் பாலாஜிக்கும் அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்ட் இருந்துச்சு. பட் லாஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலா நின்று இருந்தாங்க ரெண்டு பேருமே. லைக் அதாவது ஃபைனல் வீக்ல வந்து நீங்க யார் வின் பண்றாங்கங்கிறது வந்து ஃபினாலே பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த ஹவுஸ் மேட்ஸ்க்கெல்லாம் எப்படிதான் புரிய வைக்கிறது இவங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கறது. அப்பா பாரு இல்ல வின் பண்ண இன்னைக்கு மாட்டாங்க. புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா இவங்க எல்லாம் பேசும்போதே மாயாலாம் தெளிவா தெரியுது. அவங்க வந்துட்டு ஐஸ் வைக்கிறதுக்காகவே ஆக்சுவலா விசித்ராவை பத்தி இல்ல இன்னைக்கு பேசிட்டு மாயா இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. மத்த ஹவுஸ் மேட்ச்க்கு தான் புரியவே இல்லை. எஸ்பெஷலி தினேஷ்க்கு சுத்தமா புரியல. தினேஷ் இல்ல இல்ல அவனுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் இன்னைக்கு நைட் வந்துட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எப்பவும் போல அந்த அந்த கேங் 4 பேர் இருப்பாங்களே இந்த மணி எல்லாம். இவர் சைலண்டா வந்தாரு. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்புனவர் தான். அதுக்கப்புறம் அதுக்குள்ள வரவே இல்லை அவரு. அவருக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம பேசி பேசியோ ஒருத்தங்களை பெரிய ஆளாக்கிட்டோம். நான் வந்து விசித்ரா மேம் பிடிச்சது டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? என்னன்னா கேக்குதா? கேக்குது 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 சொல்லுங்க. கேக்குது. என்னன்னா நான் பார்க்க ஆரம்பிச்சது ஒரு 1 மந்த் கேட்டுதான். ஃபர்ஸ்ட் அவங்க ஹோஸ்ட் கிட்ட ஒரு போல்டு டாக் பண்ணாங்க பாத்தீங்களா? அங்கதான் ஃபர்ஸ்ட் அவங்கள எனக்கு பிடிச்சது. என்ன என்ன பண்ணாங்க? போல்டா ஃபர்ஸ்ட் பேசினது வந்து பிடிச்சதுன்னாங்க. ஓ போல்டா போல்டா பேசுறது. ஹோஸ்ட் கிட்ட இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்த போது இவங்களுக்கு என்ன ஓகே அப்ப எனக்கு பிடிச்சிட்டு இருந்தது. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா பார்த்தேன். சரி, okay, இதெல்லாம் பயங்கரமா கிளாப் வாங்கிட்டாங்க.
ஸோ அடுத்த வாரம் வந்து அந்த டீமை வச்சு செய்வாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா எந்த டீமை அவர் ரோஸ்ட் பண்றாலோ அந்த டீமை வந்து அவங்க டவுன் ஆக்க விட மாட்டாங்க. அவங்க வாங்க கேமுக்கு வாங்க இப்படி டவுன் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கும் அது பிடிக்கும். பிடிக்கும். பட் லைக் அவங்க ஏதோ எல்லாத்தையுமே மிஸ்டேக் அது யாரா இருந்தாலும் பண்ணிட்டாங்களா இல்ல கன்சோல் பண்ணுவாங்க. உங்களுக்கு கேட்கலையான்னு தெரியலையே. அவங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வந்துச்சுல. ஆமா கொஞ்சம் பிரேக் ஆகுது. நம்ம ரொம்ப லைக் ரொம்ப கேர்ஃபுல்லா லிசன் பண்ணாதான் புரியுது. ஹாஃப் த திங் அவங்க பேசுனது பிரேக் ஆயிருச்சு. பட் இப்ப எனக்கு நீ கொஞ்சம் கேளுங்க ஓரளவுக்கு சரிதா, இப்ப புரிஞ்சுது. நான் பேசுறது கேக்குதா பண்ணு? இப்ப கேக்குதா? இப்ப எனக்கு கேக்குது கொஞ்சம் கேக்குது விட்டுட்டு கேக்குது. இருக்கு. கேக்குது. அதான் அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் யாரு கிளாப்ஸ்னால மாறவே மாட்டாங்க. அவங்க கிளாப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கிடையாது. ம். கிளாப்ஸ்னால சைட் ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க. அது எல்லா தடவையும் நான் ஆ, பார்த்திருக்கேன். ஆமா எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஈவன் இன்னைக்கு கூட வந்துட்டு லைக் அதே மாதிரி அது இதுவும் பண்ணாங்க. இன்னைக்கிட்டே சொன்னாங்க, நீங்க வந்து எங்களுக்கோசரம் மாத்தீங்கன்னா அப்ப நீங்க உண்மை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு. அதே மாதிரி நான் பெஸ்ட் ஃபிளார் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க ஒரு 50 இயர்ஸ் லேட்டா போய் இன்னும் இத்தனை போஸ்ட் என்விரான்மெண்ட்ல மூடி இருக்கு கதவு. அவுட் சைட் நாலேஜே இல்ல. வைல்ட் கார்டு என்ட்ரியும் கிடையாது அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பிரேக் கூட கிடையாது அவங்களுக்கு. இல்ல இந்த ஏஜுக்கு இந்த சின்ன பசங்களே ஓடிடுவேன், விட்டா ஊழிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அந்த ஏஜுக்கும் அவங்களுக்கு இருக்கதானே இருக்கும். ஸோ 2, 3 லூஸ் டாக்ஸ் வரதான் வரும். வீட்ல நம்ம அம்மா எல்லாம் பேசுற மாதிரி வரதான் வருது. பட் அக்லி கேம் கிடையாது. அக்லி கேம் கிடையாது. ஒருத்தரை மிதிச்சு அடிச்சு வரணும்னு பாக்குறதே கிடையாது. அதை நான் நல்லா நிறைய நோட் பண்ணிருக்கேன். இப்ப தினேஷோட வைக்கிற இது என்ன பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்ல. பர்சனல் டாக்கே எடுக்கல. வீட்லயும் நீங்க இப்படிதானா? வீட் ஆமா எனக்கு அதுவும் வந்து கொஞ்சம் இது இருந்துச்சு. லைக் அந்த அவருக்கு வீட்லயும் இப்படிதானான்னு பர்சனல் சொன்னது வந்து பர்சனல்ட்டாங்க. கிடையாது. அதே மாதிரி அவர் வீட்ல அவர் பர்சனல் கோசம் தான் நான் வந்திருக்கேன்னு அவர் சொல்றது இல்ல. அவருக்கே எதை சொன்னாலும் பர்சனலாவே அவர் எடுத்துக்கிறார். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இந்த பர்சனல்ங்கிறதே எனக்கு வந்து எனக்கு உடன்பாடே இல்ல. பிகாஸ் நீங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து பப்ளிக்கா கொண்டு வந்துட்டீங்கன்னா தென் வாட் இஸ் பர்சனல்? நீங்க பர்சனலா நீங்க அந்த 4 செவத்துக்குள்ள மட்டும் வச்சுக்கணும். நீங்க வெளில கொண்டு வந்துட்டு தென் இஃப் சம்படி டாக்ஸ் நீங்க வந்து பர்சனல்னா நீங்க ஆல்ரெடி இத பப்ளிக் ஆக்கிட்டீங்க. பட் இதெல்லாம் வந்து விசித்ரா பர்சனலா எதுவுமே பேசல. லிட்டரலா வந்து வீட்லயும் இப்படிதானானா அதெல்லாம் வந்து பர்சனல்னா அப்புறம் வந்து அந்த வீட்ல எதுவுமே பேச முடியாது. பட் நெறைய பேர் வந்து பிரதீப் விஷுக்கு அப்புறம் தான் வந்து ஃபேன் ஆயிட்டேங்கிறாங்க. பட் எனக்கு வந்து பெருசா அதுலயே உனக்கு ஒண்ணும் இதெல்லாம் எனக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அவங்கள பிடிக்கும். ஒரு மாதிரி கெத்தாவே ஆக்சுவலி இருப்பாங்க. நானும் அப்படிதான். எனக்கும் முதல்ல இருந்தே அவங்கள பிடிக்கும் ஆக்சுவலா. பிகாஸ் பிரதீப் பிரதீப் விஷு வந்து அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. லைக் அதாவது அவன் ஒன்றும் வந்து பச்சை குழந்தை கிடையாது. அவனுக்கு ஒருத்தங்க போய் சப்போர்ட்டா நின்னங்காட்டி தான் வந்து நம்ம இவங்க ஃபேன் ஆகணும்லாம் கிடையாது. லைக் அது என்ன ஒரு ஒரு நாள் விஷயம். அதுக்காக நம்ம வந்து லைக் இவ்ளோ ஃபேனாலாம் இருக்க முடியாது. லைக் நம்மளுக்கு பேசிக்காவே அவங்கள பிடிச்சிருந்தா மட்டும்தான் அது நம்மள வந்து அட்ராக்ட் பண்ணும். ஆக்சுவலி அதுக்காக வந்தவங்க எல்லாம் இப்ப அர்ச்சனா சைட் போயிட்டாங்க. சோ அதனால அதுக்காக வந்தவங்க அப்படின்னு ஒரு சிலரை சொல்ல முடியாது ஆக்சுவலா. அவங்க வந்து அவங்க எல்லாம் எப்படி எப்படின்னா வே என்ன இப்ப அவங்களுக்குன்னு சில டார்கெட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, வெளியே வரணும் வெளியே வரணும்னு. அந்த டார்கெட்ஸ்ல உள்ள யாருக்காவது இவங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டா கூட அவங்க இவங்களுக்கு அப்போஸ் ஆகி உடனே அர்ச்சனா சைட் போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சோ பட் ஆனா அந்த அதுக்கு ஒரு தைரியம் வேணும். லைக் இப்ப விசித்ரா வந்து அவங்க செம்ம இன்டெலிஜென்ட். சும்மாலாம் சொல்லக்கூடாது. லைக் உள்ள என்ன நடக்குது எல்லாமே அவங்க யோசிச்சுட்டு தான் பண்றாங்க. லைக் லிட்டரலா இப்ப வந்து அவங்க மாயா பூர்ணிமாவோட உட்கார்றதே வந்து ஒரு ஒரு பெரிய ரிஸ்க் தான் அவங்களுக்கு. பிகாஸ் இனி வர வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க லைனா எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லைக் நிக்சன், பூர்ணிமா, மாயா எல்லாம் லைக் ஒரு மேக்ஸிமம் விக்கெட்ஸ் அவங்களதுல தான் போகும். ஷீ நோஸ் தட். ஸோ இவென்ச்சுவலா பார்த்தா இனி வர வீக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசித்ராவை எல்லாம் டார்கெட் பண்றது தான் இருக்கும். சப்போர்ட்ன்னு பார்த்தா யாருமே இருக்காது. ஆமா. she ஏன்னா knows she's sitting அ- on the அ- wrong side. அதனாலேயே எனக்கு வந்து இந்த தினேஷ் மாதிரி விஷ்ணு மாதிரி ஆளுங்க ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடணும்னு இருக்கு. இல்ல இல்ல பட் அட்லீஸ்ட் எனக்கு ஆக்சுவலா கவிதா. அவங்க எல்லாம் உள்ள இருக்கணும்னு இருக்கு. ஐ வாண்ட் them to sit inside டார்ச்சர் விசித்ரா. விசித்ரா இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ இவென்ச்சுவலா வந்து திஸ் இஸ் வாட் இஸ் கோன் மேக் ஹர் தி வின்னர். இவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ண தென் they'll know. அதாவது ரியாலிட்டி என்னன்னு தெரியும். உள்ள உண்மையான புல்லிஸ் யாருன்னு தெரிஞ்சிட்டாலே வந்துட்டு கேம் வேற லெவல்ல இருக்கும். அந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்தா கூட அந்த குரூப் அப்படியே டமால்னு உடைஞ்சிரும். லைக் ரவீனா இல்ல மணி. அவங்க 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 ஒரு கேங் இருக்காங்கல்ல. கேங் இல்லன்னு பட் ஐ சொல்லிட்டு ஒரு ஃபீல் கேங் தினேஷ் இருக்குல்ல. ஷுட் கம் அவுட். தினேஷ் வெளில வந்தாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மேஜர் இது. பிகாஸ் இந்த ரீசெண்ட் வீக்ஸ்ல பார்த்தா ஒரு லைக் கிளாப்ஸ் வைஸ் வந்து அவங்க எல்லாம் ஒரு ஒரு டெசிஷன்ல இருப்பாங்க. லைக் அர்ச்சனா, விசித்ரா,
தினேஷ் இவங்க 3 பேர் தான் பார்த்தா லைக் மேக்ஸிமம் கிளாப்ஸ்ன்னு பார்த்தா இந்த 5-6 வீக்ஸ்ல அவங்களுக்கு மட்டும் தான் கிளாப்ஸே வந்திருக்கு, வேற யாருக்குமே வந்திருக்காது. ஸோ இவென்ச்சுவலா வென் இஸ் லீவிங் தென் they'll think ஓகே இவர் யாரை நோண்டாருன்னு பார்த்தா they'll know ஓகே இவர் விசித்ராவை மட்டும்தான் இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒன்லி தான் they'll understand. இன்னொன்னு அவங்களோட கேம் வந்து மைண்ட் கேம். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா மாயா கூட சேர்ந்தா எலிமினேட் ஆயிருவாங்கன்னாங்க. அதனாலதான் விசித்ரா அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. எலிமினேட் ஆனா பார்க்கலான்னு. இப்ப 2-3 வீக்ஸ் அவங்க எலிமினேட் ஆகல. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க கூட இருந்தா அவங்க ஏதாவது சொல்லி நம்ம கேட்டாதான் எலிமினேட் ஆவோன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் மாயாவும் விசித்ராட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல மாட்டா. பூர்ணிமாட்ட சொல்ற விஷயங்களை கூட விசித்ராட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. பட் அதான் சொல்றேன்ல, இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ்னா எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. விசித்ரா அது வந்து லைக் இருக்கலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா நான் அவங்களுக்கு தான் சொல்லுவேன். பிகாஸ் இவங்க ஸ்ட்ராட்டஜி வெளியே வர்றது கிடையாது. லைக் இவங்க எல்லாம் வந்து இப்ப மாயாவா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜின்னு எதை பண்ணாலும் இது என் அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அதை சொல்லிடுறாங்க. இப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம், அப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். இப்ப தினேஷ் விஷ்ணுவா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு இவங்களை இப்படி டார்ச்சர் பண்ணலாம். பட் விசித்ரா வந்து ஷீஸ் பிளேயிங் வித் ஸ்ட்ராட்டஜிஸ், அது கண்டிப்பா தெரியுது. பட் என்னன்னா மக்கள் வந்து என்னமோ அவங்களை ரொம்ப இன்னசென்ட்டா நினைச்சுக்கிறாங்க. தட் இஸ் ஹர் ஸ்ட்ராட்டஜி. செம்மையா ப்ளே பண்றாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அதாவது எல்லாருமே வந்துட்டு ஓ இவங்க கேமே தெரியாம உட்காந்துருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. பட் செம்ம கிளவரா வந்து ஓகே இவ என்ன பண்றா அவ என்ன பண்றான்னு கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா கூட கூட உட்காந்துருப்பாங்களோ தவிர அவங்க கேட்கறாங்கன்னு கூட உங்களுக்கு ரியலைஸ் ஆகாது. பட் அவங்க எல்லாத்தையும் கேட்டுதான் இருப்பாங்க. அங்க பக்கத்துல பேசுற லைக் எல்லாம் பிரேக் விட எல்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க. அந்த பொருளை பேசுற ஒரு 3 பேர் அந்த சோஃபால தான் உட்காந்துருப்பாங்க. அந்த 3 பேரோட பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 5 அடி தள்ளி அங்கதான் உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சைலண்டா ஒப்பீனியன் கொடுக்க மாட்டாங்க, ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. பட் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுட்டு ஓகே சோ இதெல்லாம் தான் இவனுங்க நினைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் ஷீ இஸ் மூவிங். இந்த தினேஷ்ட வந்து அவங்க ரிப்ளை பண்ணாததே வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி தான். பிகாஸ் அதுதான் அவனை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கு. என்னடா நம்ம என்ன பண்ணாலும் இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு அவனும் எல்லாத்தையும் ட்ரிகர் சரி இந்த விஷ்ணுட்டி எல்லாம் பேசலாம், இவங்க எல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டுன்னு பாக்குறாங்க. பட் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஸோ ஐ ஃபீல் ஹர் ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் நான் பார்த்த பிக் பாஸ்லயே வந்து ஹர் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அமேசிங்கா இருக்கு. டில் தி எண்ட் நோபடி வில் நோ இட் ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி ஒரு இல்ல ஸ்ட்ராட்டஜி அவங்களது. நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அவங்க வந்து நீங்க அவங்க அந்த சைட் போனதுதான் அவங்களுக்கு இது அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்க நல்லா தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் ஷீஸ் வித் தெம். யார் ம் எந்த டைம் யார் கூட இருந்தா தனக்கு இதுவாகுமோ, சி எந்த ஹவுஸ். இங்க கேக்குது. ஆ மகா நீங்க தானே பேசுறது, இல்ல வேற யாராவது பேசுறாங்களா? சாரி ஐ டென்ட் ஹியர். அனுராதா அனுராதா நானும் பேசுங்க. பேசலாம். இப்ப ஒண்ணும் இல்ல மாயா நானே ஒரு நிமிஷம் அனுராதா, உங்க முடியாது வாய்ஸ் அப்படின்னு பயங்கரமா சொன்னாங்க. பிரேக் ஆகுது. ஒண்ணுமே கேட்கல இப்போ, ஃபுல் பிரேக். Hello? உங்க யாருக்காவது கேக்குதா? மகா உங்களுக்கு கேக்குதா அவங்க பேசுறது? அவங்க இல்ல பேசுறது கேட்கல, சுத்தமா அவங்க கேட்க ஃபுல்லாவே மாட்டேங்குது. பிரேக் ஆகுது அவங்க வாய்ஸ். ஃபுல்லாவே பிரேக் ஆகுது. அது கொஞ்சம் சொன்னா உங்களுக்கு தெரியும்ல, அதுதான் சொல்றேன். ஆக்சுவலி ஒரு டைம் அவங்க சொல்லவே செஞ்சாங்கல்ல விசித்ரா, இந்த மாதிரி லைக் வந்து இதுதான் என்னோட இது ஞாபகம், ஏதோ வீடியோ பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு. என்ன என்ன சொன்னாங்க? லைக் வந்து மாயா பூர்ணிமா கூட இருக்கிறது வந்து அது அவங்களோட இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கூட இருக்கேன்னு சம்திங் ஏதோ அந்த மாதிரி. யா யா சொன்னாங்க. அதாவது அவங்க அவங்க என்ன ஆஹ் நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவங்களோட போய் இருந்தேன் அப்படின்னாங்க. பட் ஐ ஃபீல் ஷி ஹாஸ் சம்திங் இன்சைட். அவங்க சும்மா சிம்பிளா பேசிட்டு இருக்காங்க. அவங்க சைக்காலஜி படிச்சவங்க. லிட்டரலா ஷீல் நோ லைக் எனக்கு அவங்க அந்த அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதே வந்து இட் இஸ் a bit டிஃபரெண்ட். யாராச்சும் மார்க் பண்ணா நீ பேசு பேசுங்கிற மாதிரி சும்மா ஷீஸ் லைக் அதாவது வாயே திறக்காம ஒருத்தங்களை ட்ரிகர் பண்ண முடியும்னா அது விசித்ரானால மட்டும்தான் முடியும். எல்லாத்தையும் ஏத்தி விட்டு இவங்க சைலண்டா அவங்க கேமை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. விசித்ரா ட்ரெண்டிங் போனா BB7 குவீன் அர்ச்சனா. சி அவங்க ஃபுல்லா பாட்ஸை வச்சு ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஆர். அதனால அதை விட்டுருங்க.
இல்ல இப்ப பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இப்பலாம் வந்து நான் உட்டுறது. எனக்கு அப்பப்ப இந்த அர்ச்சனாவ கூட புடிக்கும். இந்த பிஆர்ஸ் பண்ற டென்ஷன்லயே எனக்கு இந்த வர வர வந்து செம்ம காண்டாகுது. ஆக்சுவலி யார பத்தியும் எனக்குமே பேச அந்த விட ஃபர்ஸ்ட் மாட்டேங்கிறாங்க. வீக் வந்து கொஞ்சம் இதாதான் இருந்தது, பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அப்படியே ஃபுல்லா டோட்டலா இவங்க பண்றது, உள்ள அர்ச்சனா பண்றது எல்லாமே வந்து பிடிக்காம போயிடுச்சு. இன்னைக்கு லைவ்ல என்ன நடந்திருக்கும்னு நாளைக்கு காலைல ட்விட்டர் தொறந்து பார்த்தா தான் தெரியும். 24/7லாம் பார்க்க தேவையில்ல. ட்விட்டரை வந்து ஸ்க்ரால் பண்ணாலே எல்லா ஃபுட்டேஜும் வந்துருது. எவன் யார பத்தி பேசினா, 2 மணிக்கு பேசினா, 3 மணிக்கு பேசினா எல்லா வீடியோஸையும் போட்டுறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா நைட்டு வந்து தினேஷும் விஷ்ணு இவங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து பேசுவாங்க. இல்ல இன்னைக்கு அவங்க எல்லாம் மாயா பத்தி பேசிட்டு இருக்காங்க. மாயா கொடுத்த எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப மோசம். ஆமா. மாயா அப்படி பண்ணாங்க, இப்படி போகும்போது பண்ணாங்கன்னு அவங்க பேசிட்டு சரியா இருக்காங்க. ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் இன்னும் எபிசோடு பார்க்கறதுனால எனக்கு தெரியல. லைக் நான் பார்த்தேன்னா கொஞ்சம் இதா இருக்கும். இன்னைக்கு ப்ரோமோவே செம போரிங். நான் யாரையாச்சும் திட்டுவாங்கன்னு நினைச்சேன். இவர் யாரையுமே திட்டல இந்த தடவை. தினேஷ் நான் எல்லாம் ஆனா ஆக்சுவலா அந்த ஏன்னா அது சக்கரம் சுகர் ஓட்டுற குடும்ப கேக்குறதா. அந்த ஆமா. குறும்படம் போடுவாங்கன்னு நினைச்சேன். நான் அந்த சுகர் மேட்டர் எப்படியாவது பேசி இது பண்ணுவாங்கன்னு இந்த வீக்கெண்ட் எதுவுமே பண்ணல. சில ட்விட்டர் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓட்டிங்ல மாயாவுக்கு கூட இப்பெல்லாம் அதிகமா வருது. ஆமா. லிட்டரலா இப்ப அர்ச்சனாவுக்கு வந்து ஹேட்டர்ஸும் ஈக்குவலா ஆயிட்டு இருக்காங்க. லைக் இவங்க பண்ற அனாயிங் இந்த ஃபேன்ஸ் பண்றதுனாலே வருமாற்று. நான் வந்து ஆக்சுவலி விச்சு அவங்களோட அட்மின் கிட்டயும் பேசினேன். லைக் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஓனா எதுவுமே பிக்சர்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஐ மீன் இமேஜஸ் பிக்ஸ் எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க. லைக் யாராவது எடிட் பண்றதை வந்து அப்படியே எடுத்து இதுல எல்லாம் போடுறாங்க, வீடியோஸா போடுறாங்க. ஸோ இன்னைக்குதான் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு சொன்னேன், லைக் நீங்க நிறைய எடுத்து போடுங்க. ஏன்னா இன்னைக்கு போக போக வர வீக் நெக்ஸ்ட் வீக் வர வீக்ல வந்து ரொம்பவே க்ரூஷலா தான் இருக்கும். லைக் நீங்க போட்டு சோஷியல் இது பண்ணதான் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான். அவங்க ஆக்சுவலா அது யாரும் சரி, அவங்க ஃபேமிலி தானே ஹேண்டில் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலா மோஸ்டா. அவங்க ஃபேமிலி ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியல. இது வேற யாராவது பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கணும். பிகாஸ் அவங்க போடுற அந்த ஜுவல்லு அதெல்லாம் வந்து அவங்க யாரையும் ப்ரோமோட் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆமா. அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் ஷி வாஸ் ஆக்டிவ் இன் இன்ஸ்டாகிராம் எல்லாம். இப்பதான் வந்து ஷி இஸ் பிட் லைக் யூசிங் இன்ஸ்டாகிராம். ஆமா. ஒரு ரெகுலர் மாமா தான் இருந்திருக்காங்க இத்தனை நாள். இப்ப இதுக்கு வந்தங்காட்டி ஸோ அவங்க அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. லைக் வந்து தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் போட்டு மத்த கண்டஸ்டன்ஸை ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஐ நிதின் திங்க் விஜய் டிவியே வந்து ஒரு மாதிரி இன்டைரக்டா தே வாண்ட் விசித்ரா டு வின்னுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு லாஸ்ட் வீக் எல்லாம் வந்துட்டு தட் இஸ் ஹவ் ஐ ஃபெல்ட். அதாவது தே செல்ஃப் ஆர் டிசைடிங் ஓகே இதுல யாரு வின் பண்ண வச்சா. பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்கோர் இருக்குல்ல. சும்மா யாரு வேணாலும் பாட் வச்சுட்டு வின் பண்ணா நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஐ ஃபீல் விஜய் டிவி வில் புட் சம் எஃபர்ட் இன் டு லைக் நிதின் அவர் ரியோவை பேச சொல்லுங்களேன், அவர் நல்லா பேசுவாப்ல. எங்க ரியோவா? ரியோ ரியோ பேசுறீங்களா? ரியோ 07 007 பேசு. பேசுங்க ப்ரோ. நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஆக்சுவலா இதுக்கு. யாராச்சும் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, எனக்கே இன்னைக்குதான் தெரியும் நீங்க இல்ல ஸ்பேஸ் இது எல்லாம் போட்டு. ஸ்பேஸே வந்து இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க. அதுதான் நான் பார்த்தது ஆ, இல்ல. ஆனா நான் பிக் பாஸ ஃபாலோ பண்றேன் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து. பிக் ரொம்ப பாஸ் ரொம்ப நாளா பிடிக்கும். எல்லாரும் பேச விடாம ஸ்டாப் பண்ணி சடனா பேச வேற வர மாட்டேங்குது. ஏதோ எனக்கு இன்னைக்குதான் ரியலைஸ் பண்றேன், பேசுறதே ஐயோ நமக்கு மறந்து போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு. இல்ல நான் நார்மலா ரொம்ப பேசுவேன். இன்னைக்கு வந்து நான் நான் இது என்னன்னே தெரியல. சும்மா உள்ள வந்தேன். இப்பதான் மைக்ரோஃபோன்லாம் நான் ஆனே இப்பதான் குடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பேசுங்க பேசுங்க நாங்களா கொஸ்டின் வேற விசித்ரா பத்தி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டாங்களா. அது மட்டும் தான் லைக் அதாவது பேசணும்னு வேற சொல்லிட்டாங்க. இல்ல லைக் சோ டக்குன்னு விசித்ரா வந்து மகாத்மா காந்தி கிடையாது. நம்ம ஒன்னும் புக்ல எல்லாம் ஒரு 10 20 ஐட்டம் படிச்சுட்டு எல்லாம் வரல. சோ கேட்டோம் நம்ம என்ன பார்த்தோம் புடிச்சது. அவங்க பிஹேவியர் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு நான் யோசிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. என்னன்னு சொல்றது விசித்ராவை பத்தி பிடிக்கும் எனக்கே ஒன்னுக்கு இல்ல டவுட் இது இருந்துச்சு. வந்து நோட் பண்ணி வைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. எவ்ரிடே லைஃப்ல வந்து அவங்க அப்படியே ஷீ இஸ் வெரி நேச்சுரல். எனக்கு அந்த நேச்சுரலா அவங்க வந்து பண்றதுதான் பிடிச்சிருக்கு. நான் ஜென்ரலாவே பர்சனலாவே ஃபீல் பண்றேன். அஹ் ஒரு அம்மானா அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா நான் எல்லார் வீட்லயும் அம்மா ஸ்ட்ரிக்டா தானே இருப்பாங்க. கொஞ்சம் ம். எந்த நேரத்துல கொஞ்சணுமோ கொஞ்சுவாங்க, எந்த நேரத்துல
ஸ்ட்ரிக்டா பேசணுமோ பேசுவாங்க. நம்ம அட்லீஸ்ட் நம்மலாம் நான் பார்த்த வரைக்கும் அம்மாலாம் அடிச்சு தான் வளர்ப்பாங்க, திட்டி தான் வளர்ப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப தேவையான நேரத்துல ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவா ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. ரொம்ப பாசத்தையும் காமிப்பாங்க. லைக் நம்மள பேம்பரும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அம்மானா அப்படிதான் எல்லாமே எல்லா எமோஷன்ஸும் கலந்து தான் இருப்பாங்க. ஸோ ஐ ஃபீல் ஷீ இஸ் லைக் தட் ஒன்லி. ரொம்ப நேச்சுரலா ஈவன் லாஸ்ட் வீக் கூட பசங்கலாம் வந்தோடனே எக்ஸாம் எப்படி பண்ண ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பசங்க கிட்ட எப்படி வருது பாருங்க. தட் இஸ் எல்லாரும் போயிட்டு என்ன கேட்டாங்க, வெளியே என்ன நடக்குது, பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி நீ எக்ஸாம் எப்படி பண்ண. ஷீ இஸ் வெரி நேச்சுரல். அந்த நேச்சுரலா ஒரு ஒரு பர்சனை பார்க்கறதுனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இதை தாண்டி வந்து இன்னும் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா ஷீ இஸ் பீயிங் ஹர் செல்ஃப், அவ்வளவுதான். ஒரு ஒரு நார்மல் பர்சனா இருக்கிறாங்க. அதுல இருந்து ஷீ இஸ் பிளானிங் அ கேம். அப்படி போறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டைட்டில்ங்கிறதெல்லாம் வந்து நான் லைக் எனக்கு நார்மலா நான் அவர் சொன்ன மாதிரி நான்லாம் பிக் பாஸ் பெருசா ஃபாலோ பண்ண மாட்டேன். லைக் நான் இந்த இதே வந்து லைக் ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். லைக் எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ஷி டிசர்வ் டு பி தி வின்னர். லைக் அட்லீஸ்ட் நவ தட் ஷி ஹஸ் ஃபேன்ஸ், எனக்கு வந்து ஓகே அட்லீஸ்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் மாத்தணும்னு வந்திருக்காங்க. ஐ ஃபீல் அதுக்கான மரியாதை வந்து ஷி கெட்ஸ் இட் தென் தட்ஸ் எனஃப். அதுக்கு ஷி ஹஸ் கம். அவங்க வந்து தெளிவா சொல்லிட்டாங்க ஷி ஹஸ் கம் ஃபார் எ ரீசன். அவங்க ஆனா அதையே எல்லாரும் நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் கிளாமர் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஷி ஹஸ் வெரி கிளியர்லி டோல்ட், லைக் நாட் ஜஸ்ட் இந்த ஷோக்கு முன்னாடி உள்ள இன்டர்வியூஸ்லயும் ஷி ஹஸ் டோல்ட். ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விருப்பப்பட்டு கிளாமர் ரோல் பண்ணல. ஷி வாஸ் ஃபோர்ஸ் டு இட் பிகாஸ் ஷி ஹேட் டு டேக் கேர் ஆஃப் ஹர் ஃபேமிலி. ஸ்டடீஸ் எல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சுச்சுவேஷன் இன்னொருத்தருக்கு வரக்கூடாது. வெளியே வந்தா எவ்வளோ லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் காமிக்கணும். அப்படிங்க இப்போ விசித்ரா மேம்க்கு ஷாஜி சார் கிடைச்ச மாதிரி எல்லாரும் கிடைக்க மாட்டாங்க. செத்து போயிட்டா சில்க் சுமிதா செத்து போன உடனே இத்தனை வருஷத்துக்கு அவங்க போயிட்டாங்க அதை சொல்ல வேணா பீப்புள் இருப்பாங்க. பட் நிஜமா ரியல் லைஃப்ல இஃப் ஷீ இஸ் அலைவ் இப்போவும் அவங்க ஷகிலா மேம் எப்படி பண்றாங்களோ அப்படிதான் பண்ணுவாங்க. நாட் எவ்ரி ஒன் வில் ஸ்பீக் த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த இதை வந்து மாற்றணும். நான் விருப்பப்பட்டு போகலை. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அவங்க சம்டைம்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணும்போது கூட வாட் ஷீ சேயிங், நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க, எனக்கு சுச்சுவேஷன் ஃபோர்ஸ், உங்களுக்கு இப்போ அந்த ஃபோர்ஸ் இல்லைன்னா டோன்ட் டூ இட். அதுதான் அவங்க வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல அனன்யாக்கெல்லாம் சொல்லும்போது தட் இஸ் வாட் ஷி வாஸ் ட்ரைங் டு சே. எவ்வளோ பேர் குறை சொன்னாலும் நான் இதுக்காக தான் சொல்றேன், அதனால இதை நான் சொல்லுவேன் அப்படின்னு அதுல ஸ்ட்ராங்கா நின்னாங்க. அது வந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. பட் இவென்ச்சுவலா அனன்யாவே அப்போஸ் பண்ணிட்டு தான் உள்ள வந்தாங்க. பட் இவென்ச்சுவலா ஷீ அண்டர்ஸ்டுட் ஓகே சோ இதுதான் அவங்க இன்டென்ஷன். பிகாஸ் அனன்யா வந்து வைல்ட் கார்டா உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப கிரட்ஜோட சுத்திட்டு இருந்தாங்க. அந்த நரிங்கிறதெல்லாம் வந்து விசித்ரா கொடுத்தப்ப எனக்கே கோவம் வந்துச்சு. இவ எதுக்கு இப்படி பண்ணிருக்கு, தினேஷ்கே இவ இவ்வளவு இது பண்றாங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பீப்புள் ரெஃப்யூஸ் டு இட். அவங்க வந்து ஒரு ஷி ஹாஸ் அ பாயிண்ட் இன் சேயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா நீங்க வந்து இப்போ ஒரு ஃபேஸ்ல அவங்க போறாங்க இல்லையா, இந்த ஃபேஸை தாண்டி அடுத்த ஃபேஸ்க்கு வரும்போது தே நீட் அ லைஃப். அந்த லைஃபை வந்து அவங்கள வந்து இட் வில் ஸ்டாப் தேம் ஆக்சுவலா. ஸோ அதுக்காக ஷீஸ் ஒரு ப்ரொடெக்டிவ் சென்ஸ்ல தான் சொன்னாங்க. ஆனால் அதை எல்லாரும் அப்போஸ் பண்ணும்போது கூட தன்னோட ஒப்பீனியனை மாத்திக்காம இல்லை இது இப்படிதான், நான் இப்படிதான் பேசுவேன், இதுக்காக தான் நான் சொன்னேன் ஸ்ட்ராங்கா நின்னாங்க. நம்ம என்னதான் நமக்கு அந்த ஒப்பீனியன் இருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் நான்லாம் ஒரு 60 கேமரா சொல்ல மாட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அது பேக் ஃபயர் ஆகும்னு. ஆமா, ஏன்னா இந்த இத்தனை வருஷம் வெளில இருந்துட்டு இது கூட தெரியலன்னா தெரிஞ்சே சொல்லும் போது அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன் பிடிச்சிருக்குன்னா எனக்கு இதனாலதான் வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு ஆக்சுவலா. மகா உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாமே. ஹோஸ்ட் அவங்களோட ரீசன்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஹோஸ்ட் நானும் அப்படி சொன்னேன். மேஜரா அவங்களோட போல்ட்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ நீங்க என்ன வேணா பேசுங்க, லைக் யார பத்தி வேணா பேசுங்க. ஏன்னா நான் வந்து இது டைட்டில் அப்படி மாத்திட்டேன். லைக் அப்பயே விச்சுன்னு இருந்தனால நான் சொன்னேன் லைக் அது வேற மாதிரி போகும், திருப்பி வந்துட்டு தேவையில்லாத எடுத்துட்டு வருவாங்க, அதுக்காக சொன்னேன். ஓகே ஓகே. இப்ப நம்ம அநேகமா இந்த கூட இருக்க இந்த 10 பேர்த்த வந்து ஒவ்வொருத்தங்களா பேர் சொல்லி கேட்டதா பேசுவாங்க. இல்ல எல்லாருக்கும் இந்த ஸ்பேஸ் புதுசா இருக்குல்ல, சோ பேசுற அந்த இது வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ் இல்ல போடும்போது ஆக்சுவலா அது வராது. பிகாஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப ஓபன் கொஸ்டினா போச்சு. சோ இவென்ச்சுவலா வந்து
உங்களுக்கு ஆன்சர் பண்ணா லைக் ரொம்ப பேராகிராஃபா பேசினாதான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆமா லைக் ஒன் வேர்ட்ல நீங்க வந்து ஒரு ஆன்சரே கொடுக்க முடியாது. விசித்ராவை ஏன் பிடிக்கும்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்றது லைக் கொஞ்சம் பேராகிராஃபா பேசினா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் எல்லாத்துக்குமே பேசலாம்னு தெரியல. வில் டேக் டைம். அதுவும் வந்து இப்போ என்ன மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து அந்த பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இதுவா இருந்தவங்கள என்ன போல யாராவது இருந்திருந்தா அதுவும் ஒரு ரீசனா இருக்கும். இட் வில் டேக் சம் லிட்டில் பிட் ஆஃப் டைம். இந்த ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால வேற அந்த இதெல்லாம் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா நானா ஸ்பேஸ் வந்து சீசன் 5ல பேசினது. ஓஹோ லைக் ஹாஸ்பிட்டலுக்கா பேசிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த இது எதுவுமே இல்ல. சோ எனக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு பேசுறதுக்கு. லைக் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாத்துக்குமே. ஆமா எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த டைம் எடுக்கும். இது நம்மளோட கம்ஃபர்டபுள் பிளேஸ்ங்கிறத ரியலைஸ் பண்ணி பேசுறதுக்கே கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? ஒரு குரூப் கிட்ட நம்ம பேசும்போது இவங்க கிட்ட நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க முடியுமாங்கிற அந்த கம்ஃபர்டபிலிட்டி பீப்புளுக்கு வரணும். ஸோ இட் வில் டேக் டைம். அவ்வளோதான். சுப்பிரமணி அவ்வளோ போஸ்ட் போடுறீங்க, ஒரு வார்த்தை பேசலாம்ல? அவருக்கு பேசுறதுக்கு ஷை, அதனால பேச மாட்டாரு. போஸ்ட் ஆனா ரொம்ப போட்டு நேரமா ஸ்மைலி மட்டும் அமிச்சுட்டே இருக்காரு. ஆமா நானும் ஆக்சுவலா ஸ்மைலிஸ் மட்டும் எனக்கு வருது. அது புரியறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் என்ன நினைச்சிட்டேன், இன்ஸ்டாகிராம் மாதிரி ஏதோ அது அவதார் இருக்கு, அப்பப்போ மாறும் போல. அதான் பார்த்தா அது அவங்க சென்ட் பண்றதாட்டு இருக்கு. நான் அதவே இப்பதான் ரியலைஸ் பண்ணிட்டு ஓகே இவங்க பேசுறதுக்கு வெக்கப்பட்டு சும்மா அதை அமுக்கிட்டே இருப்பாங்களாட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா ரியோ சார் இந்த சீரியஸா. குரூப்ல சேர்ந்தலையா? ரியோ சார் நம்ம குரூப்ல இல்லையா? ரியோ சார் இருக்காரு அவர் இந்த பேச குரூப் மாட்டேங்கிறாரே. இந்த குரூப் நானும் இன்னைக்கு அந்த சாரியை பேசுறோம் பேசுறேன். பேசுறோம். எனக்கு தெரியலங்க, குரூப்லாம் தெரியல. ஆட் பண்ணுங்க யாராச்சும். ரியோ ரியோ பேசியா? ஆ வாயை இதோ திறந்து பேசுங்க பேசுறேன் ப்ரோ. எல்லாரும். நான் ட்ரிபிள் வி ப்ரோ தான் ப்ரோ, பேர் மாத்தி வச்சிருக்கேன் அவ்வளவுதான். என்ன தெரியும் பேரு? ப்ரோ. என்ன பேரு? ஹலோ, சொல்லு. ட்ரிபிள் வின்னு சொல்லி இருந்துச்சு, இப்ப பேர் மாத்திருக்கேன் அவ்வளவுதான். வாங்க. ரியோ எனக்கு சரியா தெரியும். எல்லாரும் வாங்க. பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஸ்பீக்கர் கேட்டீங்கன்னா நம்ம ஹோஸ்ட் மேடம் கொடுப்பாங்க, பேசுங்க. என்ன ஆட் என்ன பண்ணுங்க அந்த குரூப்ல. அது எப்படி add பண்றது? எப்படி add பண்றது? ஆட் ஆயிட்டேன், வந்துருச்சு. சரி அபிஷேக் ராஜா, நீங்களாம் பேச மாட்டீங்களா? மௌன விரதமா என்ன? அவர் வந்து குரூப்ல மட்டும் மெசேஜ் பண்ணுவாரு. அதான். நான் ஒரு பாயிண்ட் சொல்ல யூடியூப்ல வரும்போது குரூப் ஆப்ஷன்ல இருக்கா? ஹலோ, எனக்கு லைன் கிடைக்கிறதே பெருசுங்க, என்ன பேச விடுங்க. யாரு? பேசுங்க பேசுங்க பேசுங்க. கேக்குதா இல்லையா? ஆக்சுவலி திருப்பி திருப்பி நான் ரீஜாயின் ஆறேன். அனுராதா இப்ப கேக்குது நல்லா பேசுங்க. கேக்குது, இப்ப பேசுங்க. அப்பாடா சொல்லிடுறேன். இல்ல, நீங்க அந்த மாயா கேங் சொன்னீங்கல்ல, இ- இவங்க எல்லாருமே க்ளீன் கேம் தான் பண்றாங்க. அதாவது நம்ம விச்சுமா சொல்றேன், மாயாவை தான் அன்னைக்கு ஐஸ்வர்யா ட்ரெஸ் போட்டு சரியா பண்ணலம்மா அப்படின்று அவங்க நாமினேட் பண்ணாங்க மாயாவை, கரெக்டா? அதுக்கப்புறம் ஆமா. அப்புறம் மாயாவும் பூர்ணிமாவும் ஒரே ஹவுஸ்ல இருக்கக்கூடாதுன்னு அவங்க தான் சொன்னாங்க, வேற யாரும் சொல்லல. அவங்க ஜஸ்ட் அந்த ஹவுஸ்ல ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கணும், அதனால எல்லாரும் பேசுறாங்க, அவ்வளவுதான். பட் கோ எக்ஸிஸ்டிங் வித் த கோ கண்டஸ்டன்ட்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் விச்சுமா. கேம் கேம், பட் நல்லா பேசுவாங்க. ஓகேவா? அது ரொம்ப அழகான குணம் அவங்களுக்கு ஒன்று. கோ எக்ஸிஸ்ட் பண்ணணும் அந்த ஹவுஸ்ல, 100 நாள் தனியா இருக்க முடியாது. அந்த மாதிரி எந்த சீசன்ல தனியா போய் யார் உட்காந்து அப்படி இப்போ உட்காந்தோம்னா கார்னர்னு சீன் போடுறோம் தான் இனிமே வரும். புரியுதுங்களா? பீப்புளெலாம் உஷாராயிட்டாங்க. அந்த மாதிரி கார்னரில் உட்காந்து எல்லாரோடையும் பழகணும். பட் கேமுன்னு வரும்போது டக்கு டக்குன்னு மாயா பேரை சொன்னாங்க. அப்புறம் இதில் வர முடியாதுன்னு சொன்னாங்க. ப்ளஸ் அந்த கூல் சுரேஷ் அவங்கெல்லாம் பசில் கனெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம். அப்போ என்கிட்ட வீடியோ இருக்கு, ஸ்டர்ன் லுக் விடுவாங்க மாயாவை பார்த்து. எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் எவிட் ஆகுற அந்த இடத்துல நம்ம இருந்தால் அப்படி இருக்க முடியும். ஸோ அவங்கள யாருமே மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஓகேவா? என்னன்னா க்ளீன் கேம், நல்லா மத்தலப் எக்ஸிஸ்ட் பண்றதுக்கு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா அவங்க மூச்சு விடுறதெல்லாம் ஒரு
இது கொண்டு வரதான் கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னமோ எனக்கு தெரியாது தப்பா ரைட்டான அந்த அந்த 5 ஸ்டார் வாங்குற டாஸ்க் இருக்கு இல்லையா, சரவணன் விக்ரம் எடுத்தார் இல்லையா, அப்ப அவங்க நல்லா பதில் பதில் பேசிட்டு வந்தாங்க. பட் டக்குன்னு அந்த பீரியட்ஸ் டாபிக் எடுத்ததை வந்து ஒரு பெருசா இப்ப பெருசா பேசுறாங்க. அந்த ஒரு டாபிக் எடுத்தது அவங்க ஆக்சுவலி சொல்ல வந்தது என்னன்னா, அதை எடுத்தா உனக்கு எப்படி சென்சிட்டிவோ என் மதர் லவ்வ ஃபேக்குன்னு சொல்றது எனக்கு சென்சிட்டிவ் இல்லையா அப்படின்றத அவங்க கவுண்டரா கேக்குறாங்க. சம்டைம்ஸ் அதையும் தப்புன்பாங்க. நான் எனக்கு வந்து அது வேலிடா பட்டது. ஏன்னா நான் as a எக்ஸாக்ட்லி. mother, ஆமா, சிஸ்டம் ஒருத்தருக்கு எப்படி புரிய எனக்கு fake வைக்கணும்னா அவங்களோட இதை சொன்னாதான் புரிய வைக்க முடியும். இல்ல நான் அதை அக்செப்ட் அதை பண்ணிக்கிறேன்றாங்க. முழுசா எனக்கு வந்து அது பேசி ரொம்ப இல்ல கான்ட்ரடிக்டா நான் இல்லங்க, இருக்கு நீங்க எனக்கு இது. சொன்னது அந்த மேட்டர் வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அர்ச்சனா என்ன சொல்லுவானா, அது தப்புன்ற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி பேசுவா. அதான் அது அவ ரொம்ப ஃபுல்லாவே அந்த கான்ட்ரடிக்டா டபுள் இருந்துச்சு. ஸ்டாண்டர்ட் தான் அர்ச்சனா பேசுறது ஆமா, எல்லாமே. ஒண்ணு அவங்களே பேசிட்டு வந்துட்டு இல்ல, அதுதான் ஆமா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கா அவ அதான் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து. சீரியஸ் பத்தி எல்லாருமே பேசணும் அதுவே அப்படின்னாங்க. ப்ரீவியஸ் அப்புறம் வந்து டாபிக் நீங்க இஸ் நோ என்ன மோர் இங்க எ டேபு. சொல்றீங்க. கொஞ்சம் வெயிட் ஆஹ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் டேபு இஸ் நோ மோர் எ டேபு அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு, அதனால அப்ப பூர்ணிமா கூட சொல்லுவாங்க, அதான் அவங்க பேசுறாங்க, நோ மோர் டேபுன்னு சொல்லிட்டீங்களா, அதான் அவங்க பேசுறாங்க. அவங்க ஏன் அதை சொன்னாங்கன்னா, அந்த ரீசன் சொல்லி தான் அன்னைக்கு அவங்க மடியில ஃபுல்லா படுத்துட்டு இருந்தாங்க அவங்க. இவங்க அம்மா பாசம் காமிச்சு தடவிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்ப நான் நீ இந்த ரீசன் சொன்னதுனால தானே உன்னை மடியில போட்டு நீ தடவின, உன்னால உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு. அப்ப காமிச்ச அம்மா அஃபெக்ஷன் பொய்ன்னு நீ சொன்னேன்னா, அப்ப நீ சொல்லிட்டு வந்து ரீசன் பொய்ன்னு நான் சொல்ல முடியுமான்னு தான் கேட்டாங்க. அத பேசவே விடல யாருமே. அதுக்குள்ள அவங்க பேசி வேற அமுச்சு விட்டாங்க பூர்ணிமா, இல்ல மேடம் இதுக்கு மேல இருந்தா உங்களோட இது போயிடும்னு சொல்லிட்டு. இப்ப இந்த டாபிக் ஒண்ணு பெருசா ஆக்குறாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன பெட்டி இஷ்யூஸ் தான், அக்லி கேமா எடுத்துட்டு வர முடியாது. ஓகேவா, அப்படிலாம் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன். ரவீனா மணிய வந்து அர்ச்சனா பேசின மாதிரி யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஐயா இதுங்க ஒண்ணு ஒண்ணும் அங்க டை போட்டுன்னு கொஞ்சிட்டு கிடக்குதுங்க, இதை போய் நான் பார்க்கணுமா அப்படி இப்படின்னு அவ சொன்ன இதெல்லாம் இருக்கு. பட் இப்பயே அந்த ரவீனாவை தான் செல்லக்குட்டி பட்டுக்குட்டி அப்படின்னு கடிச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லா இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேர்ல நான் சூஸ் பண்றதுக்கும் போது நிறைய ஃபேக் தெரிஞ்சுது எனக்கு அர்ச்சனா கிட்ட. எனக்கு இப்ப நிஜமாலே சொல்லிட்டு இருக்கேன், யார் வின் பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஏன் ஆயிட்டேன்னா ரொம்ப ஃபேக் தெரியுது. பேசு கமல் சார் கிட்ட பேசும்போதும் ஃபேக்னஸ் தெரியுது, எல்லாத்துலயுமே ஃபேக்னஸ் தெரியுது. கிரிட்டிசிசம் அவங்களால ஏத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா பயங்கர ப்ராப்ளம் வரப்போகுது தினேஷ்க்கும் அவங்களுக்கும். இன்னைக்கு ஒரு கிரிட்டிசிசம் அவங்களால தாங்க முடியல. எல்லாருமே சேர்ந்து எஸ் சார் ஒத்துக்கிறேன் நான் பண்ணலதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆஃப் த கேமரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அவங்க, இந்த மாதிரி இல்லம்மா நீ வேலை பண்ற, ஆனா உன்னை வேலை பண்ண வைக்கிறதுக்கு ஒரு 4 பேரை நீ வேலை வாங்குற அப்படின்னு வச்சு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. தினேஷ்க்கு ஒன் கண்டஸ்டன்ட் கூட மட்டும்தாங்க கேம். நைன் நைன் கண்டஸ்டன்ட் அவர் கண்ணுக்கு தெரியாது. மீதி 8. அவருக்கு விசித்ரா மட்டும் தான் காம்படிட்டர். இல்ல கிடையாது, ஃபர்ஸ்ட் அவர் அப்படிதான் விசித்ராவை விளையாட்டு இருக்காரு பண்ணி, இப்போ. இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் விசித்ராவை பண்ணி அவங்கள வெளில அமிச்சிட்டு நெக்ஸ்ட் அர்ச்சனா இப்படி சார்ட் ஆமா, அப்படிதான் விளையாட்டு இருக்காரு அவரு. அர்ச்சனா. ஏன்னா அர்ச்சனா பாதி பாதி அப்படிலாம் பண்ணா இல்ல நான் அவர்தான் முடிச்சிடறேன் ஃபர்ஸ்ட் வெளில போவாரு. இதே ஓவர்லாப் நான் கண்டினியூ இல்ல பண்ணா. இல்ல நான் இது ப்ளீஸ் நான் முடிச்சிடுறேன். இல்ல இதுவே ஒரு சீப் கேம் தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதாவது எல்லாருமே வந்து அவங்கள ப்ரூவ் பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள. சோ இவென்ச்சுவலா அவங்க எல்லாம் அவங்கள கெத்தா காமிச்சிட்டு வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஒவ்வொருத்தங்களா மட்டம் தட்டி வெளில எலிமினேட் பண்ணிட்டே இருக்கணும். சோ இவருக்கு வந்து ஒரு குவாலிட்டின்னு ஒண்ணுமே இல்ல காமிக்கிறதுக்கு. சோ மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய காமிச்சு காமிச்சு ஓகே இவங்க எல்லாம் வெளில தள்ளிட்டோம்னா நம்ம மேல வந்துருவோம். அதுதான் எனக்கு என்னமோ அவர் ஸ்ட்ராட்டஜின்னு தோணுது. இப்ப இப்படிதான் அப்பப்ப இப்படிதான் ப்ளீஸ் லெட் மீ ஸ்பீக் ஒரே ஒரு நிமிஷம். ஓவர்லாப் ரொம்ப இருக்கு, நான் முடிச்சிடுறேன். என்னன்னா இப்ப விசித்ராவை இந்த மேட்டர்ல இப்படியே பண்ணிட்டு இருக்காரா, சின்ன சின்ன பெட்டி இஷ்யூஸ். பெரிய கேஸ் எடுத்தோம்னா அவங்க வந்து அழுதுட்டு உட்காந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் ஓட் ஆயிடும்னு. அதே மாதிரி அர்ச்சனாவை லைட்டா இப்ப இழுக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா நீங்க வந்து என்னோட ரொம்ப சீனியருங்க, நீங்க தான் 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்களே, ஏவி எடுத்தாச்சு, அதை வேற விஜய் டிவி மியூட் பண்றாங்க. பட் ஆல்ரெடி மணி சொன்னது ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அவங்க ஏவி என்னோட எடுத்தாச்சு, அவங்க 1 மந்த் அப்புறம் வரேன்னு சொல்லி அப்புறம் வந்தாங்க அப்படின்லாம் ஆயிடுச்சு. ஓகேவா, சோ அதை இழுக்கிறாரு, இப்ப ரெஜிஸ்டர் பண்றாரு அதையும். நெக்ஸ்ட் அர்ச்சனா தான் பாருங்க அவருக்கு. ஐயோ எனக்கு அவங்க நெக்ஸ்ட் அர்ச்சனா வரவே கூடாது. பிகாஸ் அப்புறம் அவர் அர்ச்சனாவை ஓவரா தூக்கி விட்டுருவாரு. எதிரி இருந்தாலே எல்லாத்துக்கும் ஃபேன் அதிகமாயிருச்சு. இவர் விசித்ராவே பேசிட்டு இருக்கட்டும், அதுதான் பெட்டர். இல்ல அவரு நேத்து ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா,
ஒரு கால் பேசிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த சுகர் மேட்டர் குறும்படம் அவங்க போடல போல இருக்கு. பேசட்டும் பேசட்டும் இருன்னு. இல்ல அப்ப நான் யோசிச்சேன், ஓ ஒருவேளை விஜய் டிவி வேணும்னே விசித்ராவை வின் பண்ண வைக்கிறதுக்காகவே இந்த ஆளை பேச விடுவாங்க போலங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னே தெரியல. பட் ஆக்சுவலா இந்த ஒரு அந்த சுகர் மேட்டருக்கு அப்புறம் வந்து விசித்ராவோட ஃபேன்ஸ் ரொம்ப ஹைப் ஆன மாதிரி இருக்கு இப்போ. தினேஷ்னால வந்து லைக் ஒரு மேஜர் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து விசித்ராக்கு அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது லைக் நாளைக்கு தான் தெரியும். லைக் எல்லாருமே நாமினேஷனுக்கு வந்தா மட்டும்தான் தெரியும். பிகாஸ் இந்த வீக் வந்துட்டு ரொம்ப டஃப் காம்படிஷனா இருந்துச்சு. பிகாஸ் எல்லாத்தோட ஃபேன்ஸும் வந்துட்டு ரவீனாக்கு விக்ரம்க்கெல்லாம் போட்டிருந்தாங்க. லைக் இட் வாஸ் லைக் 1 against 8 மாதிரி இருந்துச்சு. அன்அபிஷியல்ல போட்டு என்னங்க பண்ண? அபிஷியல்ல போடணும். ஆமா, அது அபிஷியல்ல ஃபுல்லாவே விசித்ராவுக்கு பாட்ஸ் போடுவாங்க. தான். அன்அபிஷியல் ஃபுல்லா அர்ச்சனாக்கு போட்டு வச்சிருக்காங்க எல்லாத்தையும். இல்ல நான் அது மட்டும் வாட்ச் தான். பட் நம்ம ரிமைனிங் வாட்ச் எல்லாம் வந்து அர்ச்சனா வந்து நான் கன்சிடரே பண்றது இல்லை. நார்மலாவே நான் அன்அபிஷியல் பார்த்தேன்னா அவளுக்கு மேல வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணி விட்டு நான் ஆஹ் செகண்ட்ல இருந்து தான் பார்ப்பேன். அவளுக்கு ஓவியாவோட ஹையஸ்ட் ஓட் பெர்சன்டேஜ் சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ப்ரோ 7 கோடி ஏதோ ஓட்டு ஆமா சொல்றான். ப்ரோ. இதெல்லாம் நம்பர் 7 கோடி பேர் எவன் ப்ரோ ஓட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஆஹ் இவங்களுக்கு? இல்ல இவ அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையா தமிழ்நாட்டுல இருக்கிறவன் வெட்டியா இருக்கான், அர்ச்சனா ஒரு பெரிய புலி, இவளுக்கு 7 கோடி பேர் ஓட்டு போட்டு உட்காந்துட்டு எலெக்ஷன்ல நிக்க வைக்க வேண்டியதானே அடுத்த ப்ரோ வருஷம். ஒன்னே ஒண்ணு ப்ரோ, இவ ஃபர்ஸ்ட் டே வந்திருந்தானா இவ கேம் எல்லாம் புவர் கேமா இருந்திருக்கும் ப்ரோ. இன்னைக்கு நாள் படி புவர் பாத்தீங்கன்னா. கேம் இல்ல, அவ கண்டிப்பா புள்ளி கேங்ல ஒன்னா இருந்திருப்பா. ஆமா, இருந்திருப்பா. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பா பேச ஆமா. சொல்லல. கேம பார்த்துட்டு வந்து இதெல்லாம் அவங்க பண்ணவே கூடாது. அவதான் எஸ்பெஷலி வென் ஃபர்ஸ்ட் ஷி டேவே வர வேண்டியது தானங்க. அதான் இப்போ அட்லீஸ்ட் தினேஷ் மாதிரி வந்ததை கூட அக்செப்ட் இல்ல பட் பண்ணிக்கலாம். இவங்க ஆக்சுவலா இது வந்து வந்து நான் விஜய் டிவி தான் பிளேம் பண்ணுவேன். வைல்ட் கார்டு என்ட்ரிங்கிறது எலிமினேட் ஆனவங்களை கொண்டு வந்தா தட் இஸ் டிஃபரெண்ட். லைக் விஜய் வர்மா வரானா ஓகே, அவர் வந்து லைக் இதை கிவிங் ஹிம் a செகண்ட் சான்ஸ். இவங்க வந்துட்டு லைக் உள்ள வெளில உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு புதுசா ஒரு கேரக்டரே கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் செம்ம ஏவியன்லாம் காமெடி. எடுத்துட்டு ஷி நோஸ் ஷி இஸ் கோயிங் டு கோ 30 டே. இப்போ தினேஷ்க்கு அட்லீஸ்ட் 2 days பேக் தான் தெரியும் வர போறாங்கன்ட்டு. இவங்களுக்கு வந்து இவங்க 30 டேஸ்க்கு முன்னாடியே தெரியும் இவங்க வர போறாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்களாம். இவங்க கேமை வந்து சூப்பர் கேம்னா என்னால அக்செப்டே பண்ண முடியல. அது கமல் சரே சொல்லுவாருங்க, ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்களான்ட்டு ஆமா கேட்பாரு ஆமா ஒரு ஆமா, எபிசோட். அது கரெக்ட், அவரே கேட்பாரு. அது உண்மைதான். இப்ப பாரு, இல்ல அவங்க சொல்றதே எல்லாமே இந்த ஒரு மாதிரி மாயாப்பூர் கான்ட்ரடிக்டரியா இருக்கும். நான் வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிம்பாங்க, பட் அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு பார்த்தா அப்படிலாம் ஒண்ணுமே தெரியல. லிட்டரலா ப்ரோ வந்து ஆர்த்தடாக்ஸ் எல்லாமே ஃபேமிலி பொய் வந்து ப்ரோ, ஒரு பொண்ணு வந்து ஒண்ணு கூட உண்மை இல்ல. ப்ளீஸ் அதை பேரண்ட் பார்த்துட்டு வர அப்பா அம்மா பொலிர்னு மூஞ்சில தான் முதல்ல விடுவாங்க. எங்க அம்மால செருப்பால் அடிப்பாங்க என்னைய. இப்ப இதெல்லாம் பிக் பாஸ்ல பண்றதுன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இவங்க என்னன்னா சும்மா எனக்கு வந்து எந்த ஃப்ரீடமும் கிடைச்சது இல்லைங்கிறாங்க. ஒரு பேட்டியில வந்து நான்லாம் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு காலேஜ் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போவேங்கிறாங்க. இதுல எதை நம்புறது எதை நம்ப கூடாது? ப்ரோ சமைக்க தெரியாதுன்னா ப்ரோ, ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு சமைக்கவே தெரியாது, காய்கறி வெட்ட தெரியாது, எல்லாமே பொய். அவளுக்கு மாஸ்டர் செஃப் மாதிரி வெட்டுறா காய்கறி. ஆனா முந்தா நேத்து இல்ல அவளுக்கு பட் ஆக்சுவலா கொஞ்சம் எங்க வீட்டுல வரும். அவளுக்கு கொஞ்சம் வேலை செய்யணும்னா கொஞ்சம் மடி அவளுக்கு. சோம்பேறி அதான் அது வேணா பேசிக்கலா. உண்மைதான். she didn't want to work. அதனால அப்படி ஒரு பொய் சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னா நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. பட் ஷீஸ் கெட்டிங் ஸ்கேர்ட். யாராச்சும் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்லிட்டாங்கன்னா உடனே பேனிக் ஆயிடுறாங்க அர்ச்சனா. நேத்தெல்லாம் தினேஷ் வந்து நீங்க 30 நாள் முன்னாடியே ஏவி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உடனே வந்துட்டு என்னமோ சொல்லிட்டு அப்படியே வெளில ஓடிட்டாங்க. ஓகே இது நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு. ஒரு நிமிஷம், சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. ஸ்மைல்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்க ஏதாவது பேசுறாங்கன்னு கேட்குது. ஹாய். கேக்குதா? ஆடிபிளா இருக்கா ஆ பேசுறது? கேக்குது. கேக்குது, சொல்லுங்க. ஆம், அனுராதா மேம் சொன்னாங்க இல்லையா? அந்த பீரியட் மேட்ரு விச்சுமாக்கு வந்து அகெயின்ஸ்டாக நிறைய பேர் அந்த இது பேசியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பேசுகிறாங்களே, இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கேயே ஒரு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வி ஆர் இன் 2023 ப்ரோ, இதை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாதா, என் பசங்கள்கிட்ட பேசக்கூடாதா, என் பொண்ணுங்கள்ட்ட பேசக்கூடாதான்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. இது எனக்கு வந்து ரொம்ப பர்சனல். இத நான் எப்படி வந்து நான் வந்து இது பண்ணுவேன். எனக்கு கூச்சமா இருக்கும்னு சொல்லி உடனே அப்படியே ஒரு அந்தர்வல்ட்டி அடிப்பாங்க. அவ்ளோ ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே அப்ப முடியல. அதுக்கு பதில் இவ சொன்னா, எப்படி உங்களுக்கு இது சென்சிட்டிவோ எனக்கு மதர் சென்டிமெண்ட்னு சென்சிட்டிவ் டாபிக் மாறுச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆமா. இது என்ன ஆகுதுன்னா, அவங்க பேசுறது அப்படியே விட்டுர்றாங்க. இப்ப
இப்ப விச்சுமா வந்து இந்த வேர்ட் யூஸ் பண்ணாங்கல்ல, அத மட்டும் வச்சுமே ஃபுல்லா அந்த 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 ஒரு வேர்ட மட்டும் வச்சுட்டே ஃபுல்லா நெகட்டிவா ட்ரெண்ட் பண்ற மாரி இருக்கு. அவங்க பண்ற விஷயம் எதுவுமே வரல. இப்போ ஒரு பிரதர் ஒண்ணு சொன்னாரு. சாப்பிங் வந்து அவ்ளோ ஃபாஸ்ட்டா கட் பண்றாங்கன்னு. நானே பார்த்து மிரண்டுட்டேன். ஃபர்ஸ்ட் வீக்ல நான் கன்டினியூவா டே 1ல பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கட் பண்ணா எனக்கு கை கட் பண்ணிக்கும் மேம். அப்படி மேம். நான்லாம் அப்படி, இப்படி மேம், இப்படி மேம்ன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு சாப் பண்றாங்க. அப்புறம் குடுக்குற இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. செஃப்ங்க அந்த இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும். அந்த கருவேப்பில போடுறது ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. கருவேப்பில ஸ்டார்ட்டிங் போடக்கூடாது. அதெல்லாம் வந்து வெங்காயம்லாம் போட்டு, அதுக்கப்புறம் போட்டா தான் அந்த கருவேப்பிலயோட எசன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். லைவ் பார்க்கும்போது, "நீ யாரும்மா? நீ எங்கிருந்து இப்படி வந்த?" இப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு இப்ப ப்ரோ என்னன்னா, அவங்க இதெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வராங்க. அதே மாதிரி பேசுறாங்க. அவளுக்கு சமைக்க தெரியாதுன்னு இல்ல, ஸ்லோவா ம், சமைப்பா. ம், என்ன ம். பண்றீங்க இவங்க வந்து எல்லா ஃபேமிலியும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஒருத்தங்க தான் வெக்ஸ் ஆக்கிட்டு இருந்தாங்க உள்ள வந்து உட்காந்துட்டு. அதுவும் நேத்து பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாருமே வந்து மார்னிங் இந்த 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 வாரம் ஃபுல்லா கேப்டன் எல்லாருமே தான். யாருமே ஸ்பெசிஃபிக்கா ஒரு பெர்சன் கிடையாது. ஸோ, இப்ப அவங்கவங்க பிரேக்ஃபாஸ்ட் பசிக்குதுன்னா, அவங்கவங்க போய் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறாங்க. எந்திரிச்சது ஆக்சுவலி லேட்டு. மார்னிங் வந்து வெஷல்ஸும் வந்து பாதி தான் அவங்க வாஷ் பண்றாங்க. சரி ஓகே. அது கூட பரவால்ல. சரி ஓகே. நம்ம ஒண்ணும் அது பெருசா இது பண்ண வேணாம்னா, நீங்க வந்து பிரெட் எடுத்து வச்சுருங்க. கீ எடுத்து வச்சுருங்க. எல்லாமே எடுத்து வச்சுருங்க. நான் வந்து இது வந்து என்னாலயே ஆக்சுவலி அக்செப்ட் பண்ண முடியல. எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாரையும் அதுவும் பசிக்குதுன்னு லைக் சொல்லிட்டு அவங்கவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. அதுக்கு கூட அவங்க எடுத்துக்க முடியாது. ஒரு வீடியோ ஒருத்தவங்க யாரோ எடிட் பண்ணாங்க. இந்த குரூப்ல இருந்தாங்களான்னு தெரியல எனக்கு. சூப்பரா போட்டிருந்தாங்க. ஒரு ஹெல்ப் அந்த ஒரு வேர்டு. ப்ரோ ஒரு ஹெல்ப் ப்ரோ. அந்த கப்பு அங்க இருக்கு. அத கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. ரவீனா அந்த சுகர் பாக்ஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணு. ஓகே. அப்புறம் வந்து இத கொஞ்சம் ஹீட் பண்ணிடுங்க. அப்போ உங்க வேலையே செய்றதில்ல. ஜஸ்ட் ஆர்டர் தான். இத பண்ணுங்க, இத பண்ணுங்க. இதுக்கே ஒரு தனி ஸ்கில் வேணும் ப்ரோ ஆக்சுவலி. எப்படிதான் அத பண்றாங்கன்னு தெரியல. அது அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்றாங்க. ஆனா அது 100% ஃபேக்கா இருக்கு. இல்ல அதுதான். பட் என்னன்னா இது நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவங்க 30th டே வந்தாங்க. ஆல்மோஸ்ட் 50 ம். டேஸ் இருந்திருக்காங்க. ம். 50 டேஸா அவங்க இதுதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் நம்ம யாருக்குமே தெரியல அவங்க அத பண்ணது. இன்னைக்கு அத ஒருத்தங்க டெலிகாஸ்ட் பண்ணி ஒரு 2 பேர் கேமரால பேசுறங்காட்டி தான் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. ஓ! ஆமால்ல. இது எதுக்கு இவங்க பண்றாங்க? அப்படிங்கிற மாரி. சோ இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு ஆ. எப்படி இருந்திருக்கும் அந்த 50 நாளு. ம். லிட்டரலா வந்து ம். எல்லாம் வெளில தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இவ வந்து உட்காந்துட்டு, "பூர்ணிமா எனக்கு வந்து ஆ இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேங்கும்போது எனக்கே எரிச்சல் ஆவுது. "சை கருமம்" அப்படிங்கிற மாரி. அந்த ஒரு சின்ன ஒர்க் கூட அவங்களால பண்ண முடியல. எனக்கு அதுதான் புரியவே இல்ல. இவங்க வந்து ஒரு ஒரு ப்ளேம் தூக்கி போட்டு போடுறாங்க. அது அந்த கேம் யாருக்கும் வெளிய தெரிய மாட்டேது. பட் ஒரு சின்ன ஒரு யாராவது ஒருத்தர் வந்து சின்ன அப்ரிசியேஷன் அவங்களோட ஃபேன்ங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும். அத ஹைலைட் பண்ணி ஒரு 10 வீடியோ வருது. புரியவே மாட்டேங்குது. சீரியஸா இந்த விஷயம் வெளிய வர மாட்டேங்குது. நெகட்டிவா இருக்காங்க. அவங்க ஃபேக்கா இருக்காங்கிற விஷயம் வெளிய வர மாட்டேங்குது. இது எவ்வளோ பேரு தெரிஞ்சுச்சுன்னு தெரியல. பட் எனக்கு அப்படியே தெரியுது. பார்க்கவே அப்படியே தெரியுது எனக்கு. அப்புறம் ரொம்ப எனக்கு நேத்து லோன்லியா அவங்க வீட்ல அமல்ட்ட ரொ ரொ குடுத்த ரீசனே செம்ம ஃபேக்கா இருந்துச்சு. அதே மாரி நேத்து மேக்கப் செத்து மெ போச்சு. ஒரே நிமிஷம் நாளைக்கு ப்ரோ. எனக்கு தெரியாது. அந்த மேக்கப் ரூம்ல உட்காந்து பேசினாங்கல்ல, நான் வந்து ரொம்ப லோன்லியா இருக்கேன். யாருமே பேசுறதில்ல அப்படின்னு சொல்ற ஓ! அதெல்லாம் விஷயம்லாம் நான் பார்க்கறதே இல்ல. நான் வந்து விசித்ரா சீன்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன். மத்ததெல்லாம் ஓட்டி விட்டுருவேன். இல்ல ஆக்சுவலி எனக்கு நான் வந்து இந்த ஃபுல்லா மூஞ்சி லைவ் எல்லாம் பார்த்தாலே நெகட்டிவ் எனர்ஜி. நான் லைவ் கம்ப்ளீட்டா பார்ப்பேன். 24/7 கம்ப்ளீட்டா பார்த்துருவேன். தூங்குற வரைக்குமே நான் பார்ப்பேன். ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ்மேட்ஸுமே. ஸோ அவ்ளோ ஃபேக்கா இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அவங்கள ஏதோ ஒரு ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து அவங்கள தனிமைப்படுத்துற மாரியும், அந்த மாரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. கரெக்ட்டா கேமரா ஆங்கிள் பார்த்து உட்காந்துக்கிறது. இப்போ வந்து ஏதாவது ஒரு பேசும்போது கூட எங்க கேமரா ஆங்கிள் கரெக்ட்டா இருக்கோ, அங்கிட்டு அங்க வந்து ஆ அது மாத்தி பார்த்தேன். போட்டு உட்காந்து பேசிக்கிறது. இப்படிதான் பண்றாங்க. அதாவது ஒரு இஷ்யூ வந்து வேணும்க்கே போய் அ ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா? இவங்கள்ட்ட இருந்து ஒரு கன்டென்ட் கிடைக்காதா? இத வச்சு இந்த இந்த வாரம் நம்ம ஓட்ட மாட்டோமா? இவங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு பேசி ஏதாவது ஒண்ணு நம்ம இந்த வாரம் ஓட்ட மாட்டோமா? அப்படிதான் அவங்க பண்றாங்க. ஸோ அது அ புரியல. இது எப்படி ஒரு வின்னர் குவாலிட்டிங்கிறதே தெரியல. பட் நான் வந்து ஓகே. அவங்கள பத்தி நெகட்டிவா சொல்ல விரும்பல. பட் விச்சும் அவங்க பத்தி மட்டும் நான் சொல்லிர்றேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் எனக்கு யாருமே ஃபேவரைட் அந்த மாரிலாம் இல்ல. நார்மலா ஒரு ஷோ பார்க்குற மாரி தான் பார்த்தேன். ஒரு தடவ வந்து நிச்சயமா வந்து கிச்சன்ல இல்லாம பெட்ரூம்ல வந்து படுத்துட்டு கேமரா பார்த்து சில விஷயம் அப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அப்படியே காமெடியா சிரிப்பு வந்துச்சு எனக்கே அவங்க புலம்புறத பார்த்து. இவங்க கிச்சன்ல என்ன இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தனியா ஒரு 10 நிமிஷம் புலம்புவாங்க. அது ரொம்ப என்னையே அறியாம சிரிப்பு வந்துச்சு. அப்ப இருந்து தான் அவங்களோட கேம நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மேக்கப் ரூம்லயும் வந்துட்டு எல்லாத்துக்கும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கலாம். ஆனா என்கிட்ட மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கு. நான் விளையாடுவேன். பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க. அப்ப இருந்து தான் அவங்களோட மூவ் பார்க்கும்போது அந்த கிச்சன்ல இருந்து வெளியே வந்தது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன வச்சு கேம் ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொன்னது. அவங்களோட கிராஃப் பார்க்கும்போது எனக்கு அப்புறம் தான் எனக்கு யாரையுமே பார்க்கணும்னு தோணல. இவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்கங்கிறது தான் எனக்கு ஒரு ஒரு விஷயம் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அட் தி சேம் டைம் தான் அவங்க எனக்கு ஃபேக்கா தெரியல. இன்னைக்கு கூட சொன்னாங்க நான்
ஃப்ளெக்சிபிளா இருப்பேன். எனக்கு ஃப்ளெக்சிபிளா தான் தெரியுது. அவங்க வந்து பார்க்குறது அந்த ஃப்ளோல தான் போறாங்க. போய் வந்து இத எதாவது பண்ணணும். இவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ நம்ம திருடிக்கிட்டோம். இவங்களோட கிரெடிட்ட நம்ம வந்து வாங்கிக்கணுங்கிற மாரி எங்கேயுமே அவங்க பண்ண மாரி தெரியல. அவங்க வந்து இருக்கிறது எப்படி இருக்காங்க? ஓகே ஒரு விஷயம் ப்ராப்ளம் வருதா? ஓகே அவங்கள்ட்ட சார்ட் அவுட் பண்ணி, அவங்கள்ட்ட மறுபடியும் அடுத்த நாள் அவங்க ஃபேஸ் தான் பார்க்கணும். அவங்க கூட தான் நம்ம இருக்கணும். அவங்களோட நம்ம பேசணும். அப்படின்ட்டு அந்த பிரச்சனைய பேசி சார்ட் அவுட் பண்ணிருவாங்க. ஈவன் தினேஷ்ட்ட கூட வந்து ஒரு 3 டேஸ், 4 டேஸ்க்கு முன்னாடி கூட வந்து ஐ மீன் லாஸ்ட் வீக் நெனைக்கிறேன். வாங்க என்னன்னு இந்த பிரச்சனைய பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டப்ப கூட அவரு அத பத்தி பேச கூட அவரு அலோவ் பண்ணல. இல்ல மேம் விட்டுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். நீங்க அத வச்சு ஒண்ணு பண்ணுவீங்கன்னு. ஸோ அவர் கடைசி வரைக்கும் அந்த ஷார்ட் அவுட் பண்றதுக்கு வரவே இல்ல. மத்தபடி அவங்க எல்லார்கிட்டயும் பேசி அந்த பிரச்சனை ரிசால்வ் பண்ணி ஒரு நார்மலா ஸ்மூத்தா தான் அவங்களோட கேம் விளையாண்டுருக்காங்க. அந்த வகையில அவங்களோட நான் ஃபேனா இருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் அவங்களுக்கு தான் வோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து அர்ச்சனா அவ்ளோ ஃபேக்கா இருக்குங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா போதும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ. தேங்க்யூ ஸ்மைல். இவ்வளோ அழகா பேசினதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் விசித்ரா. தேங்க் யூ. ஹைலி அப்ரிஷியேட். ப்ளீஸ் கண்டினியூ த சப்போர்ட் டில் ஃபைனல். கண்டிப்பா. தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். ஸ்வான் பேசணும்னு சொல்லியிருந்தாரு. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே ஸ்வான். ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. அது ஆக்சுவலி என்னன்னா இவங்க சொன்னாங்கல்ல அர்ச்சனாவோட குவாலிட்டி அது எப்படி தெரிஞ்சிருக்கும்னா ஒரு வாரம் கேப்டன்சில நின்று இருப்பாங்க. அந்த சேர் பண்ணி விஷ்ணு கேப்டன் ஆவாரு. அந்த வீக் வந்து நான் என்ன நினைச்சேன், அர்ச்சனா கேப்டனா இருக்கணும்னு நினைச்சேன். அப்படி மட்டும் ஆயிருந்தா வைங்களேன், அவளோட ஃபுல் கேரக்டரும் அந்த ஒரே ஒரு கேப்டன்சில தெரிஞ்சிருக்கும். விஷ்ணு எப்படி அடி வாங்கினாரோ அதோட டபுள் மடங்கு வாங்கியிருப்பான். ஆனா அது நடக்கல, மிஸ் ஆயிடுச்சு. பட் அந்த வாரத்துல எப்படி இருந்தாலும் வாங்கினால, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆமா, அவனும் வாங்க வேண்டிய ஆளுதான். ஆமா. சோ அதனால வந்து எனக்கு வந்து அதாவது அந்த வீக் வந்து செம்மையா இருந்துச்சு. அந்த ஹோல் அந்த அந்த வீக்கெண்ட் எபிசோட் வந்து அதாவது அந்த விசித்ராவை சேவ் பண்ண மொமெண்ட் எல்லாம் வந்து நான் நினைச்சிட்டே இருந்தேன், ஐயோ இது எலிமினேஷன் வேற இல்லையே இப்படி அசிங்கமா போச்சுன்னு இருந்துச்சு. பட் கமல் கெத்தா அவளை சேவ் பண்ணி விட்டு அடுத்த நாள் வந்து எவிக்ஷன்லன்ட்டு போயிட்டாரு. ஏன்னா அர்ச்சனாக்கு அவளே பாத்துக்க தெரியல. அவ எப்படி மத்த ஹவுஸ் மேட்ஸ பாத்துருப்பா ஒரு வீட்டுல, கண்டிப்பா சொதப்பி இருப்பா அந்த வாரம். அதெல்லாம் நடக்கல. ஒரே ஒரு விஷயம். இப்போ லைவ் பார்த்தேன். அப்போ வந்து தினேஷ், விஷ்ணு, மணி அவங்கலாம் வந்து மணி சொன்னாரு, இந்த இந்த வாரம் நான் வெச்சுமா பக்கத்துல நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாரியும், இன்டைரக்ட்டா வந்து அவங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ண மாரி தான் இருக்கு. லைக் விசித்ராவ நாமினேட் பண்ணணுங்கிற மாரி தான் அவங்க இன்டைரக்ட்டா பேசிக்கிறாங்க. இன்கேஸ் அவங்க நாமினேஷன் வந்தாங்கன்னா எல்லாரும் வோட் பண்ணிடுங்க. ஏன்னா இவங்க இன்னும் வன்மத்த கக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நமக்கு ஒரு வகையில பாசிட்டிவ் தான். அவங்க பேசிட்டே இந்த இருக்கட்டும். இவங்க மேல வளர்ந்துட்டு தான் போவாங்க. ஓப்பன் நாமினேஷன் நினைக்கிறேன், எல்லாருமே இருப்பாங்க. நினைக்கிறேன் எல்லாருமே நாமினேட். அதாவது அதான் சாரி, ஃபுல் ஹவுஸ் நாமினேட். கரெக்ட். ஃபுல் நாமினேஷன். ஓகே. அவங்களுக்கான ஜென்யூன் ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ மறக்காம வோட் பண்ணிடுங்க. அது மட்டும் தான் சொல்ல நினைச்சேன். அது நான் ஏத்துப்பேன். பிகாஸ் நான் பேசுறதையே இங்க ஒரு 20 பேருக்கு வந்து கேட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் கண்டிப்பா விசித்ராவை டெய்லி பாப்பாங்க. என்ன ஆட் ஆயிட்டே இருக்காங்களே. வருவாங்க எல்லாரும் புதுசா. நீங்க ஏன் அத பத்திலாம் யார் ஆட் ஆறாங்க? ஆட் பண்ணுங்க. குரூப்ல மெம்பர்ஸ் ஏத்துவோம். ஆக்சுவலி தினேஷோட கேம் இன்னுமே வந்து விசித்திரா வச்சுதான் இருக்கும். அர்ச்சனா வந்து சும்மா அவர் இழுக்கிற மாதிரி இழுக்கிறாரு. ஆனா அது கேம் இல்ல. திருப்பி சும்மாவதான் இது பண்ணுவாரு. அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. அர்ச்சனாக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகம்ங்கறதால அவர் வந்து ரொம்ப டீசென்ட்டா அவளை டார்கெட் பண்றாரு. ஃபேன்ஸ் இல்ல பிஆர்ஸ்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவ தானே ஃபர்ஸ்டே சொன்னா. தினேஷ் தானே சொன்னாரு பிஆர் இருக்குன்ட்டு. சோ நல்லாவே தெரியும். அதனால வந்து விச்சு வச்சுதான் விளையாடுவாரு. அவர் சும்மா இப்ப வந்து எல்லாத்தையும் டைவர்ட் பண்றதுக்காக அர்ச்சனாவை இன்னைக்கு இழுத்தது. அதுதான் அவரு பிரெயினே இல்லாம பேசுறாருங்க. ஒரு கப்புல வந்து காக்ரோச் இருக்குன்றாங்க. இதுல வந்து இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அவருக்கு அது கூட புரியல. எறும்புன்ட்டு அதே ஒரு வாரம். அந்த குறும்படம் ஏன் ப்ரோ போடல? ஏதாவது என்ன ரீசனா? இவ்வளவு சீப்பான ஒரு விஷயத்துக்கு போட மாட்டாங்க. இது ஒரு விஷயமே கிடையாது. அது தினேஷ் தான் அதை வந்து அவ்வளவு பெரிய இதுவும் ஆக்குனாரு. தேவையில்லாம எறும்புன்ட்டு ஹைஜீன் பத்தி பேசி எதோ கொண்டு போனாரு மாதிரி. இது கூட இந்த கூல் சுரேஷ் இருந்தாரு பாருங்க. சுகரே எடுத்து கொடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கூடவே நின்று இருந்தாரு.
தினேஷ் கூட பேசும்போது அவர் உண்மையா அந்த ஊர்க்கிழவிக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க தினேஷ். அத போயிட்டு விசித்ரா சுகர் திருடிட்டாங்க அப்படின்ட்டு. சுகர் மேட்டர் விஷ்ணு பத்தி பேசுறீங்களே, அந்த விஷ்ணு ஓப்பன் நாமினேஷன் அவங்க ட்ரெஸ் ஹோல்ட் பண்ணி பண்ணது கூட தான் அட்ரஸ் பண்ணல. எந்த மேட்டரும் அட்ரஸ் பண்ணல. ஷீ இஸ் ஃபேசிங் ஹர் ஓன் பேட்டில். அந்த ட்ரெஸ் ஹோல்ட் பண்ணி தமிழ்நாட்டிலே இருக்க, அதை பத்தி பேசவே இல்லையே. விஷ்ணு அதுதான் மணி எனக்கும் பாக்ஸ் புரியல. எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாடுலாம் எதுக்குங்க நாமினேஷன்ல வருது? எனக்கு ஒண்ணுமே புரியல. பிக் பாஸ் ஷோல தமிழ்நாடுல எதுக்கு அவர் எடுத்துட்டு வந்தாரு? கூல் சுரேஷ் வஸ்துங்க அவர் கேரக்டர். அவர் உண்மையான கேரக்டரே கிடையாது இது. அத பத்தி ஏன் ஹோஸ்ட் பேசல? அவரு அதுவே ஷாக்கா இருக்கு. உண்மையான கேரக்டர் இல்ல, அவர் கேரக்டரே இல்ல ஆக்சுவலா. இவருக்கு எங்கங்க, இவருக்கு எழுதி கொடுக்கறது தானே இவர் பேசுறாரு. இவர் ஷோ பார்த்தா தெரியும். விஷ்ணு வந்து நிச்சயமா மணி பாக்ஸ் எடுத்துட்டு போயிருவாங்கன்னு சொல்றாரு கான்ஃபிடென்ட்டா. அத பத்தி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஏங்க, எடுக்க வாய்ப்பே மாட்டாங்க. கிடையாதுங்க. இந்நேரம் அவங்க வேற மணி மாதிரி பேக்ரவுண்ட்லாம் அவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அவங்க மணிக்கும் ஆசைப்பட மணிக்காகலாம் மாட்டாங்க. வரல, அவங்க மணிக்காக வரலங்க. she is come here for a very strong point. அதனால இவங்க அவங்க பேசட்டுங்க. காளீஸ்வரின்ட்டு அவங்க எரைஸ் பண்றாங்க பாருங்க, அவங்க பேசுறது. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. கேக்குது. தேங்க்யூ. நான் விசித்ராக்கு இது வரைக்கும் ஸ்பேஸ் போட்டிருக்காங்களானே தெரியாது. நான் நிறைய ஸ்பேஸ்ல போய் போய் உட்காந்துட்டு பேச முடியாம வந்திருக்கேன். ஏன்னா மேக்சிமம் வந்து அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் தான் பேசுவாங்க. நம்ம போய் அங்க இதாங்க பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் விட்டா கூட. ஸ்பேஸ். அப்படியா? ஓகே ஓகே, ஆமா. தேங்க்யூ. ரொம்ப ஆதங்கமா இருந்தது. ஏன்னா நம்ம அங்க போய் பேசும்போது கண்டிப்பா வந்து நிறைய அபியூஸ் கமெண்ட் தான் பண்றாங்க. நம்ம அவங்கள பத்தி போட்டா கூட என்னுடைய சேனல்லயே அதான் பண்றாங்க. நம்ம நிறைய நான் போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் நிறைய நான் டெலீட் பண்ணிருக்கேன், பிளாக் பண்ணிருக்கேன். நிறைய போஸ்ட் டெலீட் பண்ணிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் நீ வந்து இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்குற அப்படின்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய கண்டென்ட் நடந்திருக்கும். அங்க வந்து அர்ச்சனா தும்மி இருப்பாங்க. இன்று அர்ச்சனா பலமாக தும்மினார்னு அதை ஒரு கண்டென்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க நடந்த எந்த விஷயமே இருக்காது. எல்லாமே அவங்களுக்கு மட்டும் தான். எல்லா யூடியூப் சேனலும் பேசுறாங்க, எல்லா ட்விட்டரும் பேசுறாங்க. விசித்ராக்குன்னு யாருமே பேசல. இன்னும் ஒரு விஷயம் இப்ப அவர் சொன்னார்ல, இந்த சுகர் மேட்ருக்குலாம் ஏன் குறும்படம் போடணும். ஏன்னா இப்ப மத்தவங்களுக்கான நியாயத்தை அவங்க கேட்டதுக்கு தான் குறும்படம் வந்திருக்கு. அவருக்கு சேனலா வந்து இவங்களுக்கு இந்த அநியாயம் நடந்துச்சுன்னு யாருக்குமே குறும்படம் போட்டது கிடையாது. இப்ப விசித்ரா வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்து அதை கமல் சார்ட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி பேசுறாங்க சார், எனக்கு குறும்படம் போடுங்கன்னு அவங்க எந்த விஷயத்தையுமே கொண்டு வந்தது இல்லை. அது அவ்வளவு பெருசா அவங்க ஆக்குனது கிடையாது. அதுதான் அவங்களுடைய பிளஸ். அதனால அவங்களுடைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியும். பட் மீடியால பெருசா பேசப்படல. அப்புறம் வந்து நம்ம தினேஷ் அர்ச்சனாவுடைய பிஆரும் வந்து இவங்களோட விஷயத்த மூடி மறைக்க தானே பார்ப்பாங்க. அது பிளஸ் பாயிண்ட் ஆயிடும்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் திருடி திருடி 100 தடவை சொன்னாரு. அப்பவுமே விசித்ரா வந்து சார் இப்படி என்னை பேசினாரு, இதுக்கு வந்து நீங்க குறும்படம் போட்டு காட்டுங்கன்னு கேட்கல. இப்போ நடந்தது அப்படிதான். அதே அவங்க மாதிரி யாருக்குமே கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து அன்னைக்கே தப்பா நினைச்சுக்காங்க. அன்னைக்கே பிரதீப் மேட்டர் போது என்ன சொன்னார்னா, ஏன் நீ உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம், எதுக்கு இப்ப உரிமை குரல் தூக்கினீங்கன்னு தான் கேட்டாங்க. அவங்க அதான் வந்து போஸ்ட் வழியும் கொண்டு போகிறதுக்கு இல்லவே இல்லை இது வரையும் எந்த மேட்டரும். இல்ல ஒரு அப்படியே விஷயம் வந்து வந்து கொண்டு போற அவங்களுக்கு டைப்பா பேட் நேம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆயிடும். மேட்டர்ஸ்க்கெல்லாம் அப்படி போக ஆமா, மாட்டாங்க. அவங்க வந்து ஒருத்தரை வந்து பேடாக்கி துரத்தணும்னு நினைக்கவே இல்லை. அங்க ஆஹ் நடக்கிறத வச்சு விளையாடி அங்கேயே முடிச்சிடலாம். ஹோஸ்ட் வந்து ஜட்மெண்ட் சொல்லட்டும் தான் வச்சிருக்காங்க. ஹோஸ்ட் ஏன்னா வந்து அங்க நிறைய கமல் சாரே ட்விஸ்ட் பண்ணாரு. எப்படி சொல்றதுன்னா, விசித்ரா வந்து இந்த உமன் சேஃப்டிக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட் பண்ணாரு அந்த எபிசோட்லயுமே. அதுக்கும் அவங்க கரெக்டா தான் பேசினாங்க எனக்கு தெரிஞ்சு, விசித்ரா எல்லா பாயிண்ட்ஸுமே அந்த எபிசோட்லயுமே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சார் தான் ட்விஸ்ட் பண்ணது இந்த உமன் சேஃப்டி எனக்கு தெரிஞ்சு. கண்டஸ்டன்ட் வந்து அந்த சேஃபா பொண்ணு இல்லைன்னு வீட்டுல சொன்னதெல்லாம் உண்மைதான். அவரை வெளியில அனுப்பணும். பட் ஆக்சுவலா எனக்கு வந்து இது எல்லாரும் ஏத்துப்பீங்களான்னு தெரியல. பட் பிரதீப் வந்து லைக் அவர் சொல்றாரு அவருக்கு வந்து எத்திக்ஸ் இல்ல, அதெல்லாம் ஓகே. பட் ஐ ஃபீல் அவருமே வின் பண்ணிருந்தா வந்து சர்டன் விஷயத்துல வந்து அவருமே ஒரு பேட் எக்ஸாம்பிளா தான் இருந்துட்டாரு. ஏங்க ஆக்சுவலி என்ன அதுதான் தெரியுமா, அது சொல்ல அவரு வந்தேன். வேணாம், இப்ப நம்ம நான் இப்போ சொல்றது அவரை பத்தி நம்ம கேளுங்க. பேச வேண்டாம். நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம நம்ம இப்போ கரண்ட்ல எப்பவுமே இந்த இருக்கிற ஸ்பீச் போடும்போதே நான் சொன்னேன், இந்த எவிக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ் பத்தி பேசாதீங்க, அது ராங்காவே போற்றே ஆகும். ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. விசித்ரா அம்மா பாயிண்ட்ஸுக்கும் வந்து யோசிங்க. விசித்ரா அம்மா ஃபாலோயர்னால அவர் வந்து வளர்ந்த சூழல் என்ன ஏது எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா கரெக்டா ரெக்டிஃபை பண்ணி வந்திருப்பாரு. ஓகேவா? அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கணும்ன்றது தான் உண்மையான கருத்து. அதுதான் நான் இந்த வச்சு ஃபேமா நம்மளும் அதை ஆதரிக்கலாம். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்கள ஐடியாலஜிக்கு தப்பா நம்ம போனோம். ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். 2 கார்டை வைக்காம வெறும் ஒரு ரெட் கார்டை மட்டும் வச்சாங்க. ஒரு எல்லோ கார்டு ஆப்ஷன் எல்லோ கொடுத்தாங்க. கார்டு அங்க நீங்க வந்து அந்த உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்கல்ல,
அந்த இடத்துல எல்லோ கார்டை வச்சிருக்கணும். எல்லோ கார்டையும் வைக்காம அதே மாதிரி வந்து இன்னும் நான் ஒரு அப்செட் பண்றேன். ஒரு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் 2 ஹைலைட் மூமெண்ட் வேணுங்க. அந்த ஒரு ஹைலைட் மூமெண்ட் பிரதீப் மேட்டருக்கு விச்சு அம்மா சப்போர்ட் பண்ணி இது பண்ணதுல கண்டிப்பா அது ஒரு கெயின் தான் அவங்களுக்கு. சப்போர்ட் அவங்க தெரியாம தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வைல்ட் கார்டு கிடையாது. அவங்க உண்மைக்கு நின்னாங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்ட் தட் எல்லா உரிமைக்காரர்ல ஏங்க கூல் சுரேஷ் பத்தினியான்னு கேட்டாரு, நீ உத்தமியான்னு கேட்டாரு. அதுக்கு இப்படி சொல்லிட்டாரேன்னு வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல கூட சொல்ல கேமரா ஆஃப் பண்ணப்புறம் அவங்க சொல்றாங்க, ஏன்னா நான் அன்னைக்கு அப்படி பேசுனீங்களே அதை கூட நான் சொல்லலை, நீங்க என்னை பத்தி இப்படி சொல்லியிருக்கீங்களேன்னு. அவங்களுக்கு இந்த உரிமை குரல் தூக்குறதுலாம் அவங்களுக்கு எல்லாம் வரவே வராது. அப்படி ஒரு கேவலமான கேம் விளையாடணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லை. அது ஒண்ணு. பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது ஒரு ஹைலைட் மூமெண்ட் அவங்களுக்கு. அப்பதான் மோர் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆனாங்க. அதுவும் உண்மை. ரெண்டாவது வந்து இப்ப தினேஷ் பண்றதுனால இன்னும் அவங்களுக்கு நல்லதுதான் நடக்குது. புரியுதுங்களா? இந்த 2 இதுவும் நல்லதுதான் நடக்குது அவங்களுக்கு. சோ யாரு எவிக்ட் ஆனவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு இது பண்ண வேணாம். கண்டிப்பா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அவங்க கேம் விளையாடிட்டாங்க. கண்டிப்பா சேனலோ ஹோஸ்டோ விளையாடிட்டாங்க அந்த இது விஷயத்துல. அன்எக்ஸ்பெக்டடா வந்தது அது. அந்த ரெட் கார்டுன்றது நான் அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன். திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல ரெட் கார்டா? அப்பனா போன வாட்டி எவ்வளவு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் தெரியுமா? ஏன்னா பிரதீப் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள்னா, அவர் ஸ்டார்ட் ஃப்ரம் த டே அவர் வந்து அவரோட ஸ்பீச், அவர் பேசுற விதம் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருந்திருக்கு. அப்பயே அவங்க கண்டுக்கல. அவங்க வேணுமே அவங்க டார்கெட் பண்ணி தான் அவர் அமைச்சாங்க அந்த எபிசோடு. அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால அவரை பத்தி பேசணும்னா பட் ஆமா. டார்கெட் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. இட்ஸ் அ பிளான்ட் என்ன சொல்ற ப்ரூட்டல் இதுன்னுவாங்களே ஸ்டாப். அவருக்கு நடந்தது இது இது தப்பு தான் அவருக்கு நடந்தது. ஆனியன் ப்ரோ பேசுங்க, ஸ்பீக்கர் வந்திருக்கீங்களே. இது விசித்ரா ஃபேன்ஸ் பேசா இல்ல என்னது இது? ஏங்க இல்ல கேக்குறேன் நானு. ஏன்னா அவங்கள பத்தி விட்டுட்டு நீங்க மத்த எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க. கண்டஸ்டன்ட் பத்தி தப்பா பேசக்கூடாது, ஹோஸ்ட் பத்தி தப்பா பேச வேணாம் தான். அது ஒரு இது. ஹோஸ்ட் பத்தி தப்பா பேச வேண்டாம், எவிக்டட் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு ஒரு கொள்கைங்க. அப்படின்னு ஒரு கொள்கைங்க. இல்ல ப்ரோ, இவ்வளவு நேரம் விசித்ரா பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அந்த டாபிக் வந்துருச்சு, அவ்வளவுதான். ஏன்னா வேணா 2 ஹைலைட் மூமெண்ட் ஒரு ஹீரோக்கு இருக்கும் இல்லைங்க. எந்த இடத்துல விசித்ரா மேம்க்கு நல்ல இது கிடைச்சதுன்னா, நான் சொன்ன பிரதீப் சப்போர்ட் பண்ற இடத்துல கொஞ்சம் ஹைலைட் ஆனாங்க. நெக்ஸ்ட் இப்ப தினேஷ் பண்றதுனால கொஞ்சம் ஹைலைட் கிடைக்கிறது. இதெல்லாம் ஒரு கேம்ல ஆடட் அட்வான்டேஜ் இல்ல. அதை சொன்னேன். ஏதாவது தப்பா சொன்னா மன்னிச்சிருங்க. கரெக்டா தான் சொன்னீங்க, தப்பெல்லாம் சொல்லல. இந்த ஹைலைட் மூமெண்ட்ல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. அவங்க விசித்ரா ஒண்ணுமே பண்ணல. நான் கேக்குதா நான் பேசுறது? பேசுங்க. ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லும்போது அவங்க வெளியே வந்து ஒண்ணு பண்ணாங்கல்ல, டான்ஸ்லாம் ஆடி அர்ச்சனா கூட. அர்ச்சனா விடுங்க, பட் அவங்க இனிஷியேட் எடுத்த பண்ணாங்கல்ல. ஏன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னேன். 2.0 விசித்ராவை நீங்க பாப்பேன்னு சொன்னப்போ ப்ரொமோவே வந்துச்சு. அங்கேயும் ஒரு ஹைலைட் மூமெண்ட் தான் அவங்க அன்னைக்கு பண்ணது ஃபுல்லாமே. ஏன்னா அவங்க திரும்பி பார்க்க வச்சுச்சு. அந்த அந்த சீன் வந்து அவங்க பண்ற அந்த டான்ஸ், அவங்க பேசுற விதம், நீங்க பாத்துரலாம் என்னன்னு சொல்லிட்டு பேசின விதம் எல்லாமே அவங்களை திரும்பி பார்க்க வச்ச மூமெண்ட் அதுவுமே தான். ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. நேத்து கூட டான்ஸ் ஆடினாங்க பஞ்சு மிட்டாய்க்கு செலகட்டிக்கு. ஆமா ஆமா. இன்னொன்னு அவங்க வந்து பேசுறது வந்து அவங்க ஆபரேஷன் பண்ணிருக்கனால தான் கண்டினியூஸா இவங்க எல்லாம் பண்ற அளவுக்கு பண்ண முடியல. அவங்க டான்ஸ்லாம் எவ்வளவு சூப்பரா பண்றவங்க. she has her medical reasons. நீ ஆபரேஷன்லாம் பண்ணா ரொம்ப கஷ்டங்க அது ஆக்சுவலா. இன்னொரு விஷயம் வந்து விச்சுமா வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டர் கரெக்டா சொல்லுவாங்க. இப்ப மாயாவோட கேம் பிளேனா இதுதான், பூர்ணிமாவோட கேம் பிளே இது, நிக்சன்னா இப்படி. நம்ம அதாவது அவங்க பக்கத்துலயே உட்காந்து பார்த்த மாதிரி இருக்கும் அவங்க சொல்றது. ஏன்னா அவங்க எங்கேயோ தானே இருக்காங்க, இதெல்லாம் எப்படி அப்சர்வ் பண்ணாங்க? தினேஷ் பண்ற விஷயம், இல்ல அர்ச்சனா பண்ற விஷயம், இல்ல விஷ்ணு பண்ற விஷயம் எல்லாமே நம்ம இங்க உட்காந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அது அவங்க அங்க இருந்து சொல்றாங்க. அது அப்படியே அப்படியே இதெல்லாம் எப்படி அவங்க நோட் பண்றாங்க, எப்படி அதை அப்சர்வ் பண்றாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. நேத்து கூட ரவீனாவோட ஆன்டி வந்து பேசும்போது அவங்களோட ஃபேஸ்லாம் மாறுச்சு. இவங்க ஏன் இந்த மாதிரி பேசுறாங்கங்கிற மாதிரி அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க அந்த இடத்த விட்டுட்டு. அவங்களுக்கே அது பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் வெளியே வந்து இப்படி பேசியிருக்க வேணாம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதனால அவங்க போயிருக்கலாம். ஸோ அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப கிளாரிட்டி, அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். யாரோட கேம் பிளே எப்படி இருக்கு, அவங்க எப்படி விளையாடுறாங்க, இவங்களோட மூவ் என்ன, இவங்க நம்மள என்ன வந்து பண்றாங்க, நம்மகிட்ட பேசும்போது இவன் நார்மலா பேசுறானா இல்ல நம்மகிட்ட இருந்து ஏதாவது வாயில இருந்து ஏதாவது வாங்குறதுக்காக பேசுறானா, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்க பிசிக்கல் இல்லைனாலும் மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து இந்த கேமுக்கு ரொம்பவே முக்கியம். அந்த வகையில அவங்க பண்றவங்க எல்லா விஷயமே ஹைலைட் தான் என்னை பொறுத்த வரைக்கும்.
இன்னொன்னு ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணுவாங்க. அவங்கள யாரெல்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள கரெக்ட்டா அவங்க சூஸ் பண்ணி, அவங்கள கரெக்ட்டா வெளிய அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருவாங்க. விச்சுமா எப்பன்றத சொல்றேன் கேளுங்களேன். கூல் சுரேஷு, தினேஷு இவங்க எப்பயுமே வந்து சிங்க்ரனைஸே ஆகாது இவங்க 2 பேத்துக்கும். 3 பேத்துக்கு இடையில. சார், நீங்க பேசின அப்புறம் நெக்ஸ்ட் ஆனியன், மிஷா அவங்க எல்லாம் பேசிட்டோம். நம்மளே பேசிட்டு இருக்கோம். நியூ மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் எல்லாரும் இப்படி பேசிட்டோம்னா அடிக்கடி ஸ்பேஸ் போடலாம். அதனால சொல்றேன். ஆனியன் ப்ரோ, நான் உங்க ஃபேன். உங்களுடைய எல்லா போஸ்டும் வந்து நான் ரீபோஸ்ட் பண்ணுவேன், எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுவேன். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தான் ஷூட் பண்ணி என் சேனல்ல எடிட் பண்ணி போடுவேன். பேசுங்க. நம்ம குரூப்பே ஆனியன் அது யாரோ ஸ்வான் ஏதோ பேசிட்டு இருந்தாரு, அவர் பேசிட்டோம். அதான் அவர் நான் பேசின பேசுறேன். அப்புறம் ஒருத்தர் ஆனியன் சார், அந்த மிஷா மேடம், தாமரை யாதவ் பாலர் இவங்க எல்லாம் பேசலாம்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தரா. இல்ல இல்ல நான் ஸ்பான் கொஞ்ச நேரம் பேசிட்டீங்களா சார்? சைலண்ட்ல இருக்கேன். பேசிட்டீங்களா ஸ்பான் நீங்க? பேசு. ஓகே, திருப்பி ஒரு ரவுண்ட் வரலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஏதாவது தப்பா கண்டக்ட் பண்ணா மன்னிச்சிருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போடுறோம். ஓகேவா? ஆனியன் சார் பேசுங்க சார். ஓகே, இப்போ இங்க மோஸ்ட்லி ஐ திங்க் விஷா விசித்ரா ஃபேன்ஸ் பேசுறீங்களா? தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேக்குதா? கேக்குது பேசுங்க. யா, ஓகே. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்டே ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, ஹோஸ்ட்டை வந்து தப்பா பேசக்கூடாது அண்ட் மற்ற கண்டஸ்டண்ட்டை பத்தி ஹேட்ரட் வந்து பரப்பக்கூடாதுன்ட்டு. இது வந்து கரெக்டாக தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ எவிக்டட் இது வந்து கண்டஸ்டன்ட். ஆக்சுவலி வந்து வெளியில வந்து ஒரு பிளேயர் கேம் ஆடிட்டு வராங்கன்னா அவுட் சைடில் வந்து அவங்களுக்கு எந்த ஹேட்ரடும் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். ஸோ இட்ஸ் எ கேம் ஷோ. வெளியில வந்தாதான் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்றது வந்து தெரியும். ஸோ ரொம்ப போட்டு இங்க புலி பண்ற மாதிரி வந்து பண்ணக்கூடாது. இது கேம் ஷோ முடிஞ்சதுன்னா 100 days முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு போக போறாங்க, நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துட்டு போக போறோம். ஸோ போயிட்டு அவங்க டேக் பண்ணி திட்டுறதோ இது பண்றதோ எதுவும் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் எடுத்து பேசுறதும் தேவையில்லாதது. அவங்க என்ன பிஹேவியர் அவங்களுக்கு இருக்கோ அதை வந்து எடுத்து. ஸோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அர்ச்சனாக்கு வந்து ஸ்மோக் பற்றி நிறைய பேசுவாங்க, எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. அவங்க ஸ்மோக் பண்ணுறது வந்து அவங்களோட பர்சனல் சாய்ஸு, அதை வந்து நான் பேசணுன்றது வந்து அவசியமே கிடையாது. பிக் பாஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க உள்ள. ஸோ அது உங்களுக்கு தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் பேசுங்க, என்னோட ஒப்பீனியன் இது. ஸோ நான் அதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் சாய்ஸ் இருக்கும், இல்லை நான் பேசுவேன் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி எனக்கு ஆனியன் ப்ரோ, ஒரே ஒரு இது ஓகேவா? எனக்கும் வந்து அவங்களோடது வந்து பர்சனல் சாய்ஸ். நான் என்னைக்குமே கிரிட்டிசிசம் பண்ண மாட்டேன். ஆனா வந்து எங்க குரூப் கமெண்ட் கீழே வந்து வல்கரா விசித்ரா அம்மா வந்து இவன் ஐட்டம் டான்சர் தானே, அப்புறம் இப்படி ஒரு பிக்சர் மார்க்டு பிக்சர் போட்டு அவங்க வரும்போது நானும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வரும், நீங்கள் அப்ப நான் பிளாக் பதிலுக்கு பண்ணிட்டு பேசுவேன். போயிடுங்க. அதான் அப்ப பதிலுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஏங்க நான் உங்க சிகரெட் ஸ்மோக்கிங் பர்சனல், அது என்னைக்காவது எடுத்துட்டு வந்து நாங்க குரூப்ல போடுறோமா? அதாவது சில மத்த பேர் போட்டுருவாங்க, எங்க குரூப்ல போட மாட்டாங்க. போட்டா கூட அவ பர்சனல்ங்க நாங்களே சொல்லுவோம், அதை எடுத்துருங்க போஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்ப மட்டும்தான் நாங்க பேசுவோமே தவிர்த்து மத்தபடி அப்படி பேச மாட்டோம். இட்ஸ் ஹர் பர்சனல், ஷி ஹாஸ் அ ரைட் டு டூ வாட் எவர் ஷி வாண்ட்ஸ். எஸ், அதுவும் அதே தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இங்கேயே வந்து நிறைய பேருக்கு வந்து